வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். क़ாலல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் ஃபுர்கானில் ஹமீத் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மை யஷஇல்லாஹு யுضلل ومن يشاء يجعله على صراط مستقيم. صدق الله مولانا العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் முஸ்லீம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே அல்லாஹ் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றான். அந்த பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கு பலதரப்பட்டவருடைய தொடர்புகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஒரு நபியுடைய உம்மத்தில் நாம் வந்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கு பலதரப்பட்டவர்களுடைய தொடர்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இது மிகப்பெரிய நியாமத். அல்லாஹ் செய்த நியாமத்தை நாம் என்னவென்று சொல்வது? நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் முன் சென்ற நபிமார்களுடைய சமூகங்கள் எல்லாம் அவர் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் பகிரங்கப்படுத்தி அடுத்து வருகின்ற சமூகத்திற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்துடைய பாவங்களை பட்டியல் போட்டு காட்டுகின்றார். குர்ஆனை நீங்கள் ஓதி பாருங்கள். சூரத்து ஷுஅரா என்ற சூறாவிலே அல்லாஹ் கஸபத் கௌமு நூஹினில் முர்சலீன், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை அல்லாஹ் சொல்லி அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று சொல்லுகின்றார். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை சொல்லி அல்லாஹ் அவர்கள் சமூகம் செய்த பாவத்தை அல்லாஹ் பட்டியல் போட்டு காட்டுகின்றான். அதூன துக்ரான மினல் ஆலமீன் வததரூன மா ஃபலககும் ரப்புக்கும் மின் அஸ்வாஜிக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆனிலே லூத் நபியுடைய சமூகம் செய்த பாவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது மா சபகக்கும் பிஹா மின் அஹதிம் மினல் ஆலமீன், இந்த உலகில் இதற்கு முன்னால் யாரும் செய்யாத பாவத்தை செய்தவர்கள் என்று அல்லாஹ் லூத் நபியுடைய சமூகத்தை சொல்லுகின்றான். அவர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள், அந்த நபியை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றான். ஆனால் நாம் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய உம்மத்தில் பிறந்திருக்கிறோம். அல்லாஹ் கடைசியாக இந்த உம்மத்தை கொண்டு வந்ததுடைய மிகப்பெரிய நியாமத் என்ன தெரியுமா? எந்த சமூகத்திற்கும் நாம் செய்த பாவத்தை எடுத்து காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? கடைசி உம்மத்தில் வந்ததினால் நாம் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் யார்கிட்ட சொல்லுவான்? சொல்லுங்களேன். வேறு ஏதாவது சமூகம் இருக்கிறதா சொல்வதற்கு? இது அல்லாஹ் செய்த மிகப்பெரிய நியாமத்தாக இருக்கிறது. அதனால் ஒரு நபியுடைய உம்மத்தில் பிறந்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கு பல நியாமத்துகளை செய்திருக்கிறான். அதில் ஒரு மிகப்பெரிய நியாமத் என்னவென்று சொன்னார், அல்லாஹ் கௌஸ் நாயகத்தை நமக்கு தந்தான். இது எவ்வளோ பெரிய நியாமத் என்று சொன்னால், முன்னாலும் அவுலியாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்தில் பேசப்படும், அவ்வளவுதான், முடிந்துவிடும். அந்த காலம் முடிந்தவுடன், அந்த சமூகம் போனவுடன் அந்த இறைநேசருடைய பேச்சுக்கள் மறைக்கப்பட்டுவிடும். ஏன் நூஹ் நபியுடைய காலத்தில் 5 நேசர்கள் வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அவருடைய பெயரை சொல்லுகின்றான். மூசா நபியுடைய காலத்தில் வாழ்ந்த ஹிஸ்கீலை பற்றி அல்லாஹ் ரஜுலும் மூமின் என்று சொல்லுகின்றான். ஒரு வசனம், ஒரு காலம் முடிந்து விட்டது. எல்லாம் இறைநேசர்கள் தான். ஆனால் கௌஸ் நாயகம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஆசைப்பட்டு விட்டான் அவர்களை பற்றி கியாமத் வரை பேசப்பட வேண்டும் என்பதனால் அல்லாஹ் நம் போன்ற பாவிகளை தேர்ந்தெடுத்தான். சில தோற்றங்கள் சென்ற ஆண்டு இருந்தது, நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள். நாம் நினைத்து கொண்டோம் அவர்கள் போய்விட்டார்கள் துன்யாவை விட்டும். ஆனால் கஸாலி ரஹ்மத்துல்லாஹுடைய சொல்லின் அடிப்படையில் மரணத்திற்கு பிறகுதான் ஒரு மூமினுடைய ரூஹ் சக்தி பெறுகிறது என்று சொல்லுகின்றார். நமக்கு தெரியல, இந்த துன்யாவில் இருக்கின்ற காலம் வரை இந்த உடல் மஹதூத், எல்லைக்கு உட்பட்டது. செவருக்கு பின்னால் கேட்க முடியும், பக்கத்தில் ஓட முடியும். ஆனால் மரணித்து விட்ட பிறகு
இந்த உடலை விட ரூஹுக்கு சக்தி இருக்கிறது, அது ஆழமானது என்று கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார். அதனால் வாழ்ந்தவர்கள் எந்த இடங்களிலெல்லாம் அவர்கள் அமர்ந்தார்களோ அந்த இடங்கள் அவர்களை தேடுகிறது, அவர்களும் அந்த இடங்களை தேடுகின்றார்கள். அதனால் எத்தனையோ பேர் நம்முடைய மஜ்லிஸ்களில் அமர்ந்திருக்கலாம், அவர்களெல்லாம் மறைந்திருந்தாலும் வெளிரங்கத்தில் அவருடைய ரூஹுகள் இங்கே வருகிறது, அவர்கள் விரும்பிய இடத்தை அடைகிறது. அவர்கள் வாழும்பொழுது எந்த காரியங்களை செய்தார்களோ மரணித்த பிறகும் அவர்கள் செய்வார்கள் என்பது ஹதீஸிலே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எனவே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறும் உலகத்தில் மாறாத புனிதர்கள் இறை நேசர்கள் என்ற ஒரு தலைப்பு காலத்திற்கு தேவையான தலைப்பாக இருக்கிறது. நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோமோ அப்படிப்பட்ட காலத்தில் இறைநேசர்கள், உலகம் மாறுகிறது, எவ்வளோ டெக்னாலஜி மாறி போயிடுச்சு. சில குறிப்பிடப்பட்ட காலத்தில் நாம் பார்க்கின்றோம், ஒரு காலத்தில் டெலிஃபோன் எப்படி இருந்துச்சு, ஒரு செய்தி சொல்வதாக இருந்தால் மணி ஆர்டர்கள், போஸ்டுகள், கார்டுகள் என்றெல்லாம் இருந்த காலங்களை தாண்டி ஒரு காலத்தில் அதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்வதற்கு புறாக்கள் தான் தேவைப்பட்டது. புறாக்களுடைய இல்மை பாருங்கள். அவுலியாக்களை பற்றி பேசுகின்றவர்கள், இறைநேசர்களுக்கு ஞானமில்லை என்று சொல்லுகின்றவர்கள், ரெண்டு செய்தியை நான் நினைவுபடுத்துகின்றேன். ஒன்று புறாவுடைய ஞானம், ரெண்டாவது பயிற்சி கொடுக்கப்பட்ட நாயின் அறிவு. பார்த்தீங்களா, ஒரு நாய்க்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல், ஒரு புறாவுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு எவ்வளோ படைகள் இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களுடைய படையை பட்டியல் போட்டு காட்டுகின்றான். வஜ்னூதுஹு சுலைமான் வஜ்னூதுஹு, அவருடைய படைகள் 3 மைல் தூரத்திற்கு வலது பக்கம் மனிதர்கள் ஜின்கள் என்று போகும். அவ்வளவு படைகள் இருந்தும் கூட அவருடைய ரகசிய சம்பாஷணை தூது செல்லுகின்ற நபர் யாரு தெரியுமா? ஹூது ஹூது என்ற பறவை. பார்த்தீங்களா, அல்லாஹ் ஒரு புறாவுக்கு என்ன ஆற்றலை கொடுத்திருந்தான், அதை சொல்லி ஒரு செய்தியை அனுப்பினால் பல மைல் தூரத்திற்கு போய் செய்தியை சேர்ப்பிக்கும் அந்த புறா. யாருங்க அதுக்கு ஞானத்தை கொடுத்தா? கொஞ்சம் சொல்லி பாருங்க. அவுலியாக்களுடைய ஞானத்தை மறுக்கின்றவர்களே, அந்த புறாவுக்கு இல்மை கொடுத்தது யார்? எப்படி அது அட்ரஸுக்கு போய் சேர்த்தது, அந்த செய்தியை சேர்ப்பித்தது? போஸ்ட்மேன் மனிதன் எத்தனோ தடவை அட்ரஸ் மாறி மணி ஆர்டர் போய் விடுகிறது. ஆனால் ஒரு புறா எப்படி சரியாக போய் செய்தியை சேர்ப்பித்தது? பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய் எப்படி அது சரியாக முறையாக போய் அது வேட்டையாட வேண்டிய பொருளை வேட்டையாடியது? பெருமானார் சொன்னார்கள், இதா அரசல்த கல்பக்கல் முஅல்லஃபகுல், ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்ட நாயை நீ வேட்டையாட அனுப்பினால் அது எதையாவது கவி கொண்டு வந்தால் நீங்கள் சாப்பிடுங்கள் என்றார்கள் பெருமானார். ஏன்? அதற்கு இல்மு கொடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு எப்படிப்பட்ட ஞானம்? ஒரு மிருகமானால் அல்லாஹ் அதற்கு ஞானத்தை, அறிவை கொடுத்திருக்கின்றான். அதனால்தான் அல்லாமா சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, சூஃபியாக்களை அவுலியாக்களை பற்றி பேசுகின்ற நாம், கம்சு ஹிசாலின் ஃபில் அத்ஃபால், 5 குணங்கள் சிறு பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது, அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளுங்களேன். சின்ன பிள்ளைங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பழக்கங்கள், பக்குவங்களை பாருங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். 5 விஷயங்கள். லவ் கானு ஃபில் கிபாரி கானு அவுலியா. நாம் அவுலியாக்களை பற்றி பேசுகிறோம், எத்தனை நாளுக்கு அவுலியாக்களை பற்றி பேசுவோம்? நாம் அவுலியாவாக ஆக வேண்டுமே, ஆகுவோம். ஆனால் அந்த பக்குவங்கள் வர வேண்டும். சுயீத் இமாம் சொல்லுகின்றார்கள், சிறு பிள்ளைகளிடத்தில் 5 பழக்கங்கள் இருக்கிறது, உங்களிடத்தில் வந்துவிட்டால் நீங்கள் எல்லாம் அவுலியாக்களாக ஆகிவிடுவீர்கள். சின்ன பிள்ளைகிட்ட இருந்து பாடம் கற்றுக்கொள்றாங்க. ஏங்க கோஸ் நாயகத்துடைய அந்த வரலாறை நாம் எல்லாம் பேசுகின்றோம். பேசினார்கள், சூஃபியாக்கள் அவுலியாக்களாக மாறிவிட்டார்கள். நல்லோர்களை பற்றி பேச பேச அதனுடைய வாடை உங்கள் மேல் படத்தான் செய்யும். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உதாரணமாக இருக்கின்றார்கள். பல்கின் அரசராக இருந்தவர்கள் எப்படிங்க இவ்வளோ பெரிய மகானாக ஆனார்கள் என்று கேட்டால் ஒரே காரணம் தான், அல்லாஹ் நான் அவுலியாவாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பல்கிலே இருக்கக்கூடிய அவுலியாக்களை நான் நேசிக்கிறேன் என்று ஒரு தடவை சொன்னார்கள். அல்லாஹ் பல்குடைய அரசராக இன்று வரை நம்முடைய உள்ளங்களில் இப்ராஹிம் அதஹம் பல்கி ரஹ்மத்துல்லாஹி மின்னுகிறார்கள் என்று சொன்னால் நேசத்திற்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு மரியாதை. அப்போ 5 விஷயங்கள் சிறு பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாம் அவுலியாக்களாக ஆகிவிடுவோம். நம்முடைய பெண்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கலாம். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள். தாய்க்கு தான் அதிக உரிமை இருக்கிறது.
கௌஸ் நாயகத்தை உயர்ந்தவர்களாக ஆக்குவதில் மிகப்பெரிய பங்கு பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்று வரலாற்றை பேசிக்கொண்டே செல்கிறோம். கௌஸ் நாயகத்தை நேசிக்கிறோம் என்பதை தாண்டி முழுது ஓதுகிறோம். அதோடு முடிந்து விட்டதா? கிடையாது. நம் வீடுகளிலே மாற்றம் வர வேண்டும். முதல் பங்கு கௌஸ் நாயகத்துடைய வரலாறு எழுதுகின்றார்கள். எப்படிங்க கௌஸ் நாயகமாக மாறினார்கள் என்றால் முதல் காரணம் பெற்றோர்கள். எவ்வளோ வாழ்க்கையிலே கௌஸ் நாயகம் உயர்ந்த பாரம்பரியத்தில் பிறந்திருந்தாலும் கஷ்டமான குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவருடைய தந்தையை பற்றி சொல்லப்படுகிறது, பசியில் பல நாட்கள் சுருண்டு விழுந்தார்கள். அதனால் அந்த நேரத்தில் கூட ஹலாலான உணவை அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. ஹராமை அவர்கள் புசிக்கவில்லை. எனவே முதல் செய்தி, பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளில் 5ல் 1 முதலாவது என்ன தெரியுமா? லா யஹ்தமூன பிர்ரிஸ்க். குழந்தைகள் கிட்ட கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்தி, உணவு பற்றி அவர்கள் கவலைப்பட்டதே கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு என்னைக்காவது சாப்பாடை பற்றி கவலை வந்திருக்குதா? உமாவுக்கு கவலை வருது, இவனுக்கு டைமுக்கு சாப்பாடு தரணுமே. ஸ்கூலுக்கு போகின்ற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நேரத்துக்கு கட்டி கொடுக்கின்றார்கள். எத்தனோ தடவை சாப்பாடு கட்டி கொடுக்காவிட்டாலும் கூட உங்கள் ஸ்கூலுடைய லஞ்ச் டைமில் போய் கொடுத்துட்டு வருகின்றார்கள். பிள்ளைகளுக்கு உணவை பற்றி கவலை கிடையாது, பெற்றோர்களுக்கு கவலை இருக்கிறது. சுயீத் இமாம் சொல்லுகின்றார்கள், முதல் தன்மை பிள்ளைகளிடத்தில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன தெரியுமா? சாப்பாடை பற்றி கவலையே படாது, உணவை பற்றி கவலைப்படாதீங்க. அது உங்களுடைய டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஒரு தாய்க்கு உலகத்தில் வந்த பிறகுதான் உறவு ஏற்படுகிறது குழந்தையோடு. அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், நீ ஆலமுல் அருவாவில் இருக்கும் போதே உன்னுடைய ரப்புல் ஆலமீன் ஒரு ரிஸ்கை பொறுப்படுத்திக் கொண்டானே. கௌஸ் நாயகம் வாழ்நாளில் சாப்பாடை பற்றி கவலையே பட்டது கிடையாது. ஏன் சொன்னார்கள்? நான் சாப்பிடுகின்றேனா? சாப்பிடுவது கிடையாது. என்னை பார்த்து இறைவன் 70 தடவை சாப்பிடு என்று சொல்லுகின்றான், சாப்பிடுகின்றேன். தூங்கு என்று சொல்லுகின்றான், தூங்குகின்றேன். ஏன்? மொத்த பொறுப்பையும் அல்லாஹ்விடத்தில் சரண்டர் ஆக்கிட்டாங்க. முதல் தன்மை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ரெண்டாவது என்ன தெரியுமா? என்னைக்குமே சின்ன பிள்ளைகிட்ட கத்துக்க வேண்டிய ரெண்டாவது தன்மை, லா யஷ்தகூன மின் காலஃபஹும் இதா மரிது. நோய்வாய்ப்படுகின்ற பொழுது என்னைக்குமே அவர்கள் தன்னை படைத்தவனை பற்றி அவர்கள் முறையிட்டதே கிடையாது. என்னைக்குமே மூமினை பார்த்தா நல்ல காலத்தில் சந்தோஷமாக இருப்பான். நோய் வந்துட்டால்தான் அவன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தெரியும். என்னவென்று சொல்லுவான்? அல்லாஹ் என்னை இப்படி ஆக்கிட்டே, உனக்கு கண்ணில்லையா என்று சொல்லுவான். என்னைக்காவது குழந்தை நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அதனுடைய நாவிலிருந்து ஷிக்காயத்து வந்து பார்த்துருக்கிறீர்களா? ரப்பை பற்றி என்னைக்காவது குறை சொல்லி இருக்குதா அந்த குழந்தை? அழுகும் குழந்தை ஊசி போடுகின்ற பொழுது வலிக்கும் குழந்தைக்கு, ஆனால் குழந்தை இறைவனுக்கு எதிராக பேசியது கிடையாது. சுயீத் இமாம் சொல்றாங்க, இந்த ரெண்டாவது தன்மையை உள்வாங்குங்கள், நீங்கள் இறைநேசர்களாக ஆகிவிடுவீர்கள். பார்த்தீங்களா? இந்த ஷிக்காயத் நம்ம இடத்தில் அதிகமாகிவிட்டது. வந்தார் ஒருவர் கௌஸ் நாயகத்திடத்தில், என்னங்க எப்ப துவா கேட்டாலும் கபூல் ஆக மாட்டது, கௌஸ் நாயகமே என்ன செய்வது என்றார்கள். 3 தன்மைகளை உள்வாங்க. உன் துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் என்று கேள். முதலாவது ஹலாலான உணவை சாப்பிடு. இரண்டாவது அதமு ஷிக்வா, என்றும் இறைவனுக்கு எதிராக பேசிவிடாதே. மூன்றாவது லா தக்கல்லம் லி நஃப்ஸிக், எப்போ வாயை திறந்தாலும் உனக்காக பேசாது, ரப்புக்காக பேசு. என்ன ஒரு தன்மையை சொல்லி கொடுத்தார்கள். இந்த 3 உன்னிடத்தில் இருந்து விட்டால் நீ கேட்கக்கூடிய துவா முஸ்தஜா, ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் கௌஸ் நாயகம். அதனால் இந்த இரண்டாவது தன்மை, நாம் எப்பொழுதும் இறைவனுக்கு எதிராக குழந்தையிடத்தில் இருக்கக்கூடிய பண்பை உள்வாங்குங்கள். மூன்றாவது என்ன தெரியுமா? பார்த்தீங்களா? சூஃபியாக்கள் நமக்கு எவ்வளவு செய்திகளை சொல்லி தருகின்றனர். அவருடைய உபதேசங்களை கேளுங்கள், அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். நான் அதிகம் சொல்வது பெற்றோர்களிடத்தில், குறிப்பாக பெண்களிடத்தில், ஒரு தடவையாவது நபியுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் படியுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். கௌஸ் நாயகத்துடைய வாழ்க்கையை பிறப்பிலிருந்து கடைசி வரை அவர்கள் 90 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறார்கள். கௌஸ் நாயகம் அவர்கள் 90 ஆண்டுகள், அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவருடைய வயசு 90. அவர்கள் பிறப்பிலிருந்து மரணிக்கின்ற வரை ஒரு தடவையாவது சீரத்தே சவானிஹே கௌஸ் ஆலமை படித்து பாருங்கள், படித்து காட்டுங்கள். உங்கள் பிள்ளைகளிலே மாற்றம் வரும். பேச பேச கேட்க கேட்க தான் மாற்றம் வரும் என்ற அடிப்படையில் மூன்றாவது செய்தி, சூஃபியாக்கள் சுயீத் இமாம் சொல்லுகின்றார்கள், பிள்ளைகளிடத்தில் கற்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? பாருங்கள், பிள்ளைகள் ஸ்கூல் எல்லாம் போய் பாருங்க. யாக்குலூன ரிஸ்க முஜ்தமீன், சாப்பாடை குழந்தை என்னைக்கும் தனியாக உட்கார்ந்து சாப்பிடாது, ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. யாக்குலூன ரிஸ்க முஜ்தமீன்,
ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுவார்கள் பிள்ளைகள். என் வீட்டிலிருந்து என்ன வந்திருக்கிறது, நான் உனக்கு தருகின்றேன், உன்னிட வீட்டிலிருந்து வந்தது எதுவாக இருந்தாலும் நீ தா என்று பகிர்ந்து சாப்பிடுதல் இருக்கிறதே, இது சின்ன பிள்ளைகளிடத்து கற்றுக்கொண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பரக்கத் எந்த பூமியில் இறங்குகிறது தெரியுமா என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த தட்டில் அதிகமான கைகள் இருக்கிறதோ அங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது என்றார்கள் பெருமானார். தன்சிலுல் பரக்கத்து இந்த இஜ்திமாஇ கத்ரத்தில் அயாதி ஃபித்தஆம், உணவிலே அதிகமான கைகள் சேர்ந்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது என்றார்கள் பெருமானார். ஒரு சாப்பிடுகின்ற பொழுது பல கைகள் சேர்ந்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது என்று சொன்னால் நாமெல்லாம் கைகளை எங்கே கொடுத்து விட்டோம்? சில்சிலாக்களிலே ஷேக் நாயகத்திடத்தில் கையை கொடுத்து விட்டோம், ஹவுஸ் நாயகத்திடத்தில் கையை கொடுத்து விட்டோம், எங்களுடைய கைகள் உங்களுடைய தாமனிலே என்று சொல்லி இந்த கைகள் எல்லாம் எப்பொழுது அவருடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்டு விட்டதோ அங்கே ரஹ்மத்தும் பரக்கத்தும் இறங்கத்தான் செய்யும். அதனால யாக்குலூன ரிஸ்க முஜ்தமீன், சிறு பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது தன்மை சேர்ந்து சாப்பிடுவார்கள். இந்த பண்பு உங்களிடத்தில் வந்துவிட்டால் நீங்கள் எல்லாம் சூஃபியாக்களாக ஆகிவிடுவீர்கள். நாலாவது என்ன தெரியுமா? சுய்யிமாம் சொல்லுகின்றார், இதா ஹாஃபு ஜரத் உயூனுஹும், அவர்கள் பயந்து விட்டால் அவருடைய கண்களிலிருந்து உடனே கண்ணீர் வந்துவிடும். சரிங்களா? நம்ம கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ், அந்த உள்ளங்கள் மீது அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டுமாக. இறுகி போய்விட்டது, கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லையே. நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி 5 வஸ்துக்கள் ஒன்று என்ன தெரியுமா? மின் ஐனில்லா ததுமா, அல்லாஹ் எனக்கு அந்த கண்ணை கொடுக்காத எந்த கண் உன்னுடைய அச்சத்தில் அழுகவில்லை, அந்த கண் எனக்கு தேவையில்லை, நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நாம் பார்க்கின்றோம் இறை நேசர்கள் அவருடைய மிகப்பெரிய தன்மை என்ன தெரியுமா? உடனே அழுது விடுவார், உடனே அழுது விடுவார். அவருடைய கண்களிலிருந்து வேக வேகமாக கண்ணீர்கள் ஓடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் சூஃபியாக்கள் அவுலியாக்களுடைய 4வது தன்மை என்னவென்று சொன்னால், அவர்கள் உடனே பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய 4வது தன்மை உடனே அழுவது, பயந்து விட்டால் அந்த தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். சுய்யிமாம் சொன்னார்கள், வந்துவிட்டால் நீங்கள் காலத்தின் இறை நேசர்கள், நீங்கள் அவுலியாக்கள், நீங்கள் குத்துகுமார்கள் என்று சொன்னார்கள். எனவே அந்த அச்சத்தில் அழுகின்ற தன்மை இருக்கிறது. எல்லா இறைநேசர்களும் அழுவதை கொண்டு இறைநேசர்களாக ஆனார்கள். ஆனால் நாம் சாதாரண வஸ்துக்களுக்காக அழுகின்றோம், உண்மையான காரணத்திற்காக அழுக மாட்டுகிறோமே. விறகு குச்சிகள் நம்மை அழ வைத்து விடுகிறது, சாதாரண வெங்காயம் வீட்டிலே வெட்டினால் அழுகின்றோம். உலகத்தின் அற்பமான காரியத்திற்காக அழுகின்றவர்களே, உண்மையான அல்லாஹுக்கு பயந்து அழுவுங்கள் என்பதை நமக்கு சூஃபியாக்கள் சொல்லித் தருகின்றார். இது 4வது செய்தி. 5வது சிறு பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு என்ன தெரியுமா? 5வது, இதா தகாசமு தசாரஉ, அவர்கள் சின்ன பிள்ளைகளை பாருங்க, சண்டை போட்டு கொண்டால் உடனே லிசுல்ஹி, சமாதானத்திற்கு விரைந்து விடுவார்கள். அவங்க காவிடுவதும் பழம் விடுவதும் குறுகிய நேரத்தில் முடிந்து விடும். இந்த சண்டை போட்டுப்பாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க, சீக்கிரம் சண்டை போட்டு சீக்கிரம் பிரிந்து சீக்கிரம் சேர்ந்து விடுவார்கள். இது 5வது தன்மை. நம்மை பார்த்து சொல்லுகின்றார்கள் இறைநேசர்கள், நீங்களும் சண்டை போட்டால் சேர்ந்து விடுங்கள். மாச கணக்கில் வருஷ கணக்கில் பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மை, ஒருவரை பார்ப்பது கிடையாது, ஒருவரிடத்தில் பேசுவது கிடையாது. இவர் இங்கே வந்தால் அவர் அந்த தெருவில் போவது, அவர் அந்த பள்ளிவாசலுக்கு வந்தால் இவர் இந்த பள்ளிவாசலுக்கு போவது, இது எவ்வளோ சண்டை வரலாம். ஆனால் பிரிகின்றதை விடவும் வேகமாக சேர வேண்டுமே. பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள், நீங்கள் தொழுகையை சிறப்பாக நினைத்துக் கொண்டீர்களா, நோன்பை சிறப்பாக நினைத்துக் கொண்டீர்களா? தொழுகை விடவும் சிறந்ததை நான் சொல்லட்டும், அலா உக்பிருக்கும் பி அஃதல மின ஸலா வஸ்ஸியாம் வஸ்ஸகாத் வஸ்ஸதகத்தி வல் ஹஜ், நீங்கள் செய்கின்ற எல்லா இபாதத்துகளை விட சிறந்ததை நான் சொல்லட்டுமா? சஹாபாக்கள், நாங்கள் தொழுகையை தானே சிறந்ததாக நினைத்து கொண்டோம், நோன்பை தானே. அதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். நபி எதை சிறப்புப்படுத்தினார்கள் அதை சிறப்புப்படுத்தியவர்கள் இறைநேசர்கள். அது என்னங்க? சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ். இஸ்லாஹு தாத்துல் பைன், பிரிந்தவர்களை சேர்த்து வைக்குதல் என்றார்கள் பெருமான். பிரிந்தவர்களை சேர்த்து வையுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவரிடத்தில் 3 நாளுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அவன் மூமின் இல்லை. 1 வருடத்திற்கு மேல் பேசாமல் இருந்தால் அவனை கொலை செய்ததற்கு சமம் என்றார்கள் பெருமானார். மன் ஹஜர அகாஹு ஃபௌக ஸனா,
ஒரு வருடத்தை தாண்டி தன் சகோதரத்தில் பேசாமல் இருந்து விட்டால் அவனை கொலை செய்ததற்கு சமம் என்றார்கள் பெருமானார். நான் ஏன் சொல்லுகின்றேன், இறை நேசக்கூடிய வாழ்க்கையில், குறிப்பாக கௌஸ் நாயகத்துடைய வாழ்க்கையில் எதிரிகள் என்பவர்கள் யாரும் கிடையாது. அவர்கள் யாரையும் எதிரியாக நினைக்கவில்லை. உலகில் அவர்களை யாரும் எதிரியாக நினைத்தது கிடையாது. ஏன் அப்படிப்பட்ட பக்குவத்தை, பழக்கத்தை அவர்கள் உண்டாக்கினார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்று இறைநேசர்களை பற்றி பேசினாலே ஒரு வார்த்தை அதிகம் வந்துவிடும், ஷிர்க் என்ற ஒரு வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தையை கொண்டித்தான் பிள்ளைங்களை தாய்மார்கள் பயம் காட்டுவாங்க. பூச்சாண்டி, சாப்பிட்டு இல்லைன்னா பூச்சாண்டி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவன்றா மாதிரி நம்ம எல்லாம் பயமுறுத்தாட்டுகின்ற ஒரு வார்த்தை, ஷிர்க்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லி நம்மை பயமுறுத்தாட்டுகின்றார்கள். ஆனால் குர்ஆன்ல நீங்க போய் தேடி பாருங்கள், ஷிர்க் என்ற ஒரு வார்த்தை 168 தடவைத்தான் குர்ஆனில் ஷிர்க் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றான். குஃபுர் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் 525 இடங்களில் தான் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றான். ஆனால் அதை விடவும் நம்மை அதிகம் எதிர்ப்பவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்பது தான். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இல்லாத அக்கறை இவர்களுக்கு ஏன் வந்தது? ஷிர்கை பற்றி, குஃப்ரை பற்றி. அதனால் அவுலியாக்களை பற்றி பேசுகின்ற பொழுதுதான் தௌஹீதுடைய ஞானம் அதிகம் பரவும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சோண்டு கூடுதலாக கண்ணியத்தை கொடுத்து விட்டால் ஷிர்க் என்று சொல்லுகின்றவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் எதற்கெல்லாம் கண்ணியம் கொடுத்தான் பட்டியல் போடட்டுமா? ஒரு மரம், அந்த மரத்தில் அல்லாஹ்வுடைய பேச்சு ஒரு தடவை வெளிப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனில் அந்த மரத்தை பற்றி பேசுகின்றான். எத்தனையோ மரங்களே குர்ஆனிலே இருக்கிறது, ஷஜரா 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 என்று வருகின்றது. ஆனால் எந்த மரத்திலிருந்து ஒரு தடவை அல்லாஹ்வுடைய பேச்சு வெளிப்பட்டு விட்டதோ, மூசா நபியை பார்த்து ஐயா மூசா நீ அனல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று ஒரு மரத்திலிருந்து ஒரு தடவை பேச்சு வெளிப்பட்டது. அல்லாஹ் அந்த மரத்தை பற்றி குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது வெறும் மரம் என்று சொல்லவில்லை. மரம் தானே, இலைகள் கிளைகள் இருக்கும், வேர்கள் இருக்கும், அதுதான் மரம். ஆனால் அந்த மரத்தை பற்றி எந்த மரத்திலிருந்து ஒரு தடவை அல்லாஹ்வுடைய பேச்சு நான் தான் என்று வெளிப்பட்டதோ, அந்த மரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் வெறும் மரம் என்று சொல்லவில்லை. அஷ்ஷஜரத்தில் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய மரம். பார்த்தீங்களா? ஷஜரத்தின் முபாரக்கா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு மரத்திலிருந்து ஒரு தடவை பேச்சு வெளிப்பட்டு விட்டது. அல்லாஹ் அந்த மரத்தை முபாரக்கான பரக்கத் பொருந்திய மரம் என்று சொல்லுகின்றான். எங்கெல்லாம் அல்லாஹ் மலக்குமார்களை பற்றி பேசுகின்றானோ, அல்லாஹ் அவர்களை இபாதுல் முக்ரமூன் என்று சொல்லுகின்றான். சங்கை பொருந்திய வணக்கசாலிகள், சங்கை பொருந்திய அல்லாஹ்வின் அடியார்கள். அல்லாஹ் அடியார்களுக்கு கண்ணியத்தை தருகின்றான். அல்லாஹ் மரத்திற்கு கண்ணியம் தருகின்றான். எத்தனை தடவை கௌஸ் நாயகத்துடைய நாவலிருந்து இறை உபதேசங்கள் வந்து விட்டது. அவர்களை நாம் கௌசுல் அஹ்வாஸ் என்று சொல்லிவிட்டால் ஷிர்க் என்று சொல்லுகின்றவர்களே, அல்லாஹ் மரத்தை முபாரக்கா என்று சொல்லுகின்றானே. ஒரே ஒரு தடவை தௌஹீதை பேசிய அந்த மரம், அல்லாஹ்வை பற்றி பேசிய மரத்தை குர்ஆனிலே முபாரக்கா முபாரக்கா என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் எத்தனை உபதேசங்கள் கௌஸ் நாயகம் பேசி இருப்பார்களே. அவர்களை நாம் குத்துபுல் அக்தாப் கௌசுல் அஹ்வாஸ் என்று சொல்லிவிட்டால் எங்கே ஷிர்க் வந்து விட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால அல்லாஹ் மரியாதை கொடுக்கின்றான். உலகத்தில் எத்தனையோ மீன்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் யூனுஸ் நபியுடைய மீனை அல்லாஹ் ஜன்னூன் என்று சொல்லுகின்றான், சாஹிபுல் ஹூத் என்று சொல்லுகின்றான். மீனை படைத்தவன் அல்லாஹ் தான். ஆனால் யூனுஸ் நபி போன பிறகு அந்த மீனுடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது. அந்த மீனுக்கு அல்லாஹ் சத்தியம் இடுகிறான், நூன் என்று சொல்லி. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள், நூன் என்று அல்லாஹ் சொன்னானே, அது மீனின் மீது சத்தியம் இடுகின்றான். எங்க மீனின் மீது சத்தியம் விட்டான்? மீன் அவ்வளோ அவசியமானதா? இல்லை, மீன் தேவைத்தான். ஆனால் யூனுஸ் நபி எப்பொழுது அந்த வயிற்றில் போய்விட்டார்களோ அந்த மீனுடைய அந்தஸ்து உயர்ந்து விட்டது. எனவே கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஷிர்க் எங்கெங்க வரும்? ஒரே ஒரு ஹதீஸை நான் நினைவுபடுத்துகிறேன். ஷிர்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அத்துஆஉ வல் இபாதா. பெருமானார் சொன்னார்கள், இபாதத்துனா என்னங்க? துஆ தாங்க இபாதத்துன்னு சொன்னாங்க பெருமானார். அத்துஆஉ வல் இபாதா, முக்குல் இபாதான்னு சொன்னார்கள். துஆவை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது வணக்கம் என்று சொன்ன நபி இப்பொழுது வணக்கத்தை என்னவென்று சொல்கிறார்கள் பாருங்கள். துஆ செய்வது இபாதத், அது அல்லாஹ் சம்பந்தப்பட்டது. இப்பொழுது சொன்னார்கள், அந்நதுரு இலா வஜ்ஹி அலியின் இபாதா, அலி நாயகத்துடைய முகத்தை பார்ப்பதும் இபாதத்.
ரெண்டு இபாதத்துக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம்? அங்கே துஆ கேட்டால் அதுவும் அல்லாஹ்வுடைய இபாதத், அதை கொண்டும் சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியும். இங்கே அலி நாயகத்துடைய முகத்தை பார்த்து விட்டால் இபாதத் என்று சொன்னால் இந்த ரெண்டு இபாதத்துக்கும் மத்தியில் வித்தியாசத்தை சொல்லுங்களே. குஃப்ர் சொல்லுகின்றவர்களே, ஷிர்க் சொல்லுகின்றவர்களே, ரெண்டும் ஒரே வணக்கம் தான். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு துஆவை கொண்டு எப்படி திருப்திப்படுத்த முடியுமோ, சொர்க்கத்தை அடைய முடியுமோ, அலி நாயகத்துடைய முகத்தை மட்டுமல்ல, அவருடைய காந்தான்களில் கியாமத் வரை யாரெல்லாம் வருவார்களோ அவருடைய முகத்தை பார்ப்பதும் இபாதத், அதை கொண்டும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியும். கௌஸ் நாயகம் அலி நாயகத்துடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள், மறந்து விடாதீர்கள். அந்த அலி நாயகத்துடைய பாரம்பரியத்தில் வம்சத்தில் வந்தவர்கள் கௌஸ் நாயகம் அவர்கள். எனவே அவர்களை பற்றி பேசுவதும் நினைப்பதும் அவர்களுடைய முகப்பத்தை உள்ளத்திலே கொள்வதும் இரும் இபாதத் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே கௌஸ் நாயகத்துடைய அந்த வாழ்க்கை முறைகளை பாருங்கள். அதனால் உலகில் எவ்வளோ விஷயங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. அவுலியாக்கள் மட்டும் மாறவில்லை என்று சொன்னால் என்ன காரணம்? அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் அடியார்களுடைய பிரியத்தை நிரப்பிவிட்டான். எந்த அளவுக்கு நிரப்புனான் சொன்னால் அல்லாமா துசுகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், மல்லம் யகுன் இந்தஹு ஷஃபகத்துன் வ ரஹ்மத்துன், இந்த அடியார்கள் மேல் பிரியமும் பாசமும் எந்த நபரிடத்தில் கொஞ்சம் கூட இல்லையோ, ஃபலைஸ லஹு மர்கன் யர்கல்லா, அல்லாஹ் வரை போகின்ற எந்த பாதையும் கிடையாது. ஒரு சாதாரண அடியானை நேசிக்க வேண்டும், பிரியப்பட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். இரக்கம் காட்டினால் நாம் அல்லாஹ் பக்கம் போக முடியும் என்று சொன்னால், இங்கே கௌஸ் நாயகத்தை நாம் நேசிக்காத போது, அவர்களை பிரியப்படாத போது நாம் எங்கே அல்லாஹ்வின் பக்கம் போக முடியும்? எங்கே பாதை இருக்கிறது? ஒரு சாதாரண மனிதனை நேசிப்பது இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கிறது. அவனை பிரியப்படுவது இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கிறது என்று சொன்னால், அதனால் கௌஸ் நாயகம் நமக்கு எதை, ஏன் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம்? நமக்கு என்னங்க கொடுத்துட்டு போனாங்க? கௌஸ் நாயகம் லிபாசு தக்வா, தக்வாவுடைய ஆடையை நமக்கு விட்டு சென்றார். அதனால் பேசுகின்றோம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, லிபாசு தக்வா என்னங்க? அல் அமலு சாலிஹ், நல்லோர்களை பற்றி பேசுவது, நல்ல அமல் செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. இதுதாங்க லிபாசு தக்வா. அல்லாஹ் நமக்கு வருடம் வருடம் கொடுக்கின்றானே, இது லிபாசு தக்வா இல்லையா? இறையச்சத்தின் ஆடையை எங்கே போய் தேடுவது? அதை அல்லாஹ் நமக்கு கௌஸ் நாயகத்தை கொண்டு நமக்கு தருகிறான் என்று சொன்னால், அந்த அவுலியாக்களை பற்றி பேச வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். அது தான் ஈமானுடைய அடிப்படையாக இருக்கிறது என்ற செய்தியை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். அதனால இறை நேசர்களிடத்தில் பல பண்புகள் இருந்தது, கௌஸ் நாயகத்திடத்தில் பல சிபத்துகள் இருந்தது. ஆனால் அதிகம் இருந்தது ஹவுஃபுல்லா, அல்லாஹ்வுடைய பயம். நாம் எல்லாம் இப்பொழுது மழையை எதிர்பார்க்கின்றோம். என்னங்க மழையுடைய சீசன், மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சூஃபியாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் மழையை எதிர்பார்க்கின்றீர்கள். இன்னக்கும் தஸ்தபதியூனல் மதர் வ அனா அஸ்தபதிஉல் ஹஜர், மழை வர வேண்டிய சீசனில் மழை வரவில்லை என்றால் ஆச்சரியப்படுகின்றீர்கள். நான் மழைக்கு பகரமாக கல் வந்து விழுந்து விடுமோ பயப்படுகிறேன். அல்லாஹ் கல்மழை பொழிந்து விட்டார். வஅந்தர்னா அலைஹிம் மதரன் ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீல் என்று சொல்லுகின்றான். முன் சென்ற சமூகத்திலும் மழை வந்தது, கல்மழை பொழிந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒவ்வொரு நபருடைய பெயரின் மீது கல்லை நான் பொழிந்து மரணிக்க செய்தேன். அல்லாஹ் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மழை இறக்குவது மட்டும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வேலை கிடையாதுங்க, கல்லையும் இறக்கினார்கள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். சூஃபியாக்கள் ஒவ்வொரு தடவை மழை பெய்யும் போது பயப்படுகின்றார்கள், அல்லாஹ் நாங்கள் செய்த பாவத்திற்கு எங்களை கல்லை கொண்டு அணைத்து விட்டால் என்ற பயம். இதுதான் காலத்தில் மாறாதவர்கள். நாம் கொஞ்சம் நன்மை செஞ்சுட்டா மாறி போயிடுவாங்க. ஆனால் எவ்வளவு இபாதத்துகள் செய்துவிட்டு அவருடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட நான் எந்த செய்தியை சொல்லுவது? சொல்லுங்க, எப்படிப்பட்ட சூஃபியாக்கள் அவருடைய வாழ்க்கைகள். அதைத்தான் நான் சொன்னேன், ஒரு தடவையாவது இறைநேசர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தார்களிடத்தில் பேசிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் சொல்ல வேண்டும். அவர்களிடத்தில் அந்த தன்மைகளை பற்றி பேசுங்கள். அதனால்தான் அவர்கள் இறைநேசர்களாக மாறினார்கள். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில் அல்லாமா இர்ரிஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், கான ஷஹவாத் வல் ஆசாம், தோ ஆசைகள் இருக்கிறது, இச்சைகள், பாவங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் சூறையாடுகிறது. யுஅரதுன அலல் அவுலியா, அவுலியாக்களிடத்தில் வரத்தான் செய்யும். ஒவ்வொரு பாவமும் அவர்களுக்கு முன்னால் வந்து ஆசையை தூண்டுகிறது. ஃபலா யல்தபிதுனஹா இலைஹா, பாவத்தின் பக்கம் அவர்கள் அறவே திருப்பி பார்ப்பது கிடையாது. மாறாக அவர்கள் ஃபயுஹத்திதுன பில் மபாத்,
தங்களுடைய வணக்க வழிபாட்டை கொண்டு அந்த பாவங்களை ஜெயித்து, பாவங்கள் நம்மை மிரளச் செய்கிறது. சூஃபியாக்கள் பாவங்களை மிரளச் செய்து விட்டார்கள். அவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து விட்டு பயக்தார் உணவு, அவர்களுடைய கண்ட்ரோலில் அந்த பாவத்தை ஆக்கி விட்டார்கள் என்று சொல்லுகிறார். பாவம் யாருக்கு முன்னால் மண்டியிட்டு விட்டது? சூஃபியாக்களுக்கு முன்னால். ஏன்? ரியாலாத், பயிற்சிகள். நாம் ஒருவரை பார்க்கின்றோம், கயிற்றின் மேல் நடக்கின்றான், நம்மளால் படி மேல நடக்க முடியலங்க. ஒருவன் அப்படியே சட்டியிலே கங்கை எடுத்து போடுகின்றான், நம்மால் சாப்பாடு சூடாக இருந்தால் தட்டிலே தொட முடியவில்லையே, நெருப்பை எப்படி அவன் தொடுகின்றான்? இவன் எப்படி கயிறில் நடக்கின்றான்? இதுதான் ரியாலாத்தே பதனியா. உடல் பயிற்சிகள் பெற்றால் இது கிடைக்கும். அவுலியாக்கள் உடல் பயிற்சிகளை செய்தவர்கள் கிடையாது, ரூஹானி பயிற்சிகளை செய்தவர். அதனால் அவர்களுக்கு நஃப்சுகள் கட்டுப்படும், ஷைத்தான்கள் கட்டுப்படும் என்ற ஒரு ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கிறான். எனவே உலகத்தில் ஆக சிறந்தது அதுதாங்க. நம்ம ஜுஹுதுனா என்ன நினச்சிக்கிட்டோம்? யாராவது ஒரு அவுலியா கிட்ட காசு இருந்துச்சுன்னு சொன்னா, பார்த்தீங்களாங்க அவுலியாவா காசு வச்சிருக்கிறாருங்க. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், லைஸ ஜுஹுத் அல்லாஹ் தம்லிகக ஷைஉன், நீ எந்த வஸ்துவையும் சொந்தமாக்காமல் இருப்பது ஜுஹுது கிடையாதுங்க. ஜுஹுது பற்றற்ற வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ் யம்லிகக ஷைஉன், எந்த வஸ்து உன்னை கண்ட்ரோல்ல வச்சுக்க கூடாது, உன் கையில காசு இருக்கக்கூடாது, பணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல சூஃபியாக்கள். ஜுஹுது என்று சொன்னால் நீ எதையும் உன்னை மில்காக்கி, வஸ்துக்கள் உன்னை மில்காக்கி கொள்ளக்கூடாது. ஓனராக அது ஆகிவிட்டு நீ மம்லூக்காக ஆகிவிடக்கூடாது. நீ ஓனராக இருக்க வேண்டும், அந்த வஸ்துக்கள் உன் கண்ட்ரோல்ல இருக்க வேண்டும். இதுதான் சூஃபியாக்கள் என்று சொல்லி தந்தார். அதனால இறைநேசர்களிடத்தில் காசுகள் இருக்கும், வசதிகள் இருக்கும், செல்வங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் உள்ளத்தில் அல்லாஹ் இருப்பான் என்பதை நமக்கு கௌஸ் நாயகம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். அதனால அவுலியாக்களுடைய அந்தஸ்தை நாம் என்னவென்று சொல்வது பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை வந்தார்கள். தகல அலா ரசூலுல்லாஹி, தகல அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அவுலியாக்களுடைய அந்தஸ்தை பாருங்க. பெருமானார் என் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஃபகால லி ஆயிஷா, ஆயிஷாவே இக்ஸிலி ஹாதைனில் புர்தை, நான் யூஸ் பண்ண 2 போர்வைகளை நீ தோச்சிட்டியான்னு கேட்டான். நான் பயன்படுத்திய போர்வையை நீ தண்ணி போட்டு கழுவிட்டியா, தோச்சியான்னு கேட்டாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபகுல்து பி அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹ் பில் அம்சி கஸல்துஹுமா, நேத்து தான் யா ரசூலுல்லாஹ் அந்த 2 போர்வைகளை கழுவி காய வச்சேன்னு சொன்னாங்க. நேற்று தான் தண்ணீரில் போட்டு கழுவினேன் அந்த போர்வைகளை என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் கேட்ட ஒரு வார்த்தை, அவுலியாக்களுடைய அந்தஸ்துகள். கபர்களுக்கு போகின்றோம், தர்காக்களுக்கு போகின்றோம், அங்கே பூக்களை போடுகிறோம், சாதர்களை போடுகிறோம், அங்கே ஜியாரத் செய்கிறோம். எல்லாத்திற்கும் இந்த ஒரு ஹதீஸை கனெக்ட் செய்து பாருங்கள். பெருமானார் கேட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆயிஷாவே தோச்சிட்டியா? அம்மா அலிந்த, உனக்கு தெரியாதா? அன்ன தௌப யுஸப்பிஹு, ஆடைகள் தஸ்பீஹ் செய்கிறது. நாம் போடுகின்ற டிரெஸ்ஸுகள் அல்லாஹ்வை நினைக்கிறது, ஜிக்ர் செய்கிறது, அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே தலைத்திருக்கிறது. எதுவரை? நாம் போட்டிருக்கக்கூடிய ஆடை அல்லாஹ்வை நினைக்கிறது. மரணித்து விட்ட பிறகு 6 அடிக்குள் போன இறைநேசர் அல்லாஹ்வை மறந்து விடுவாரா? சாதாரண டைலர் கடையில் நூலாக இருந்து தைக்கப்பட்ட துணி அல்லாஹ்வை நினைக்கிறது. அவுலியாவா கபருக்கு போன பிறகு மறந்து விடுவார்களா? மறந்து விடுகிறீர்களா? இத்தனை நாட்கள் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, அன்ன தௌப யுஸப்பிஹு, சொல்லிட்டு நபி சொன்னாங்க, ஃபஇதத்தஸக இன் கதஅ தஸ்பீஹுஹு, எப்பொழுது அது தோய்க்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய கரைகளும் அழுக்குகளும் போய்விட்டால் அதனுடைய தஸ்பீஹ் துண்டித்து விடுகிறது என்றார்கள் பெருமானார். பார்த்தீங்களா? அவுலியாக்களுடைய அந்த மசார்கள் மேல் போடப்படுகின்ற சாதர்கள் ஏங்க தஸ்பீஹ் செய்கிறது, பூக்கள் ஏங்கள் போடப்படுகிறது, தஸ்பீஹ் செய்கிறது, ஊதுபத்திகள் ஏன் கொளுத்தப்படுகிறது, தஸ்பீஹ் செய்கிறது. அதனால் இறைநேசர்களா தஸ்பீஹ் செய்ய மாட்டாங்க. மசார சுத்தி இருக்கக்கூடிய பொருள்களே அல்லாஹ்வை மறக்கவில்லை என்று சொன்னால் இறைநேசர்கள் எப்படி அல்லாஹ்வை மறப்பார்கள்? எனவே
காலம் மாறினாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று தான், அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். அவர்கள் காலத்தினால் அவர்கள் மாட்டிக்கொள்கின்றவர்கள் கிடையாது. காலம் அவர்களை ஏமாற்றவில்லை. அவர்கள் எத்தனோ தடவைகள் காலத்தை வென்றிருக்கின்றார்கள், மனிதர்களை வென்றிருக்கிறார்கள், மனிதருடைய உள்ளங்களை வென்றிருக்கிறார்கள். அதனால் தான் இன்று வரை அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவுலியாக்களுடைய வாழ்க்கைகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நம்மை காசு பணங்கள் ஏமாற்றிவிடும். இறைநேசர்களை காசு பணங்கள் பதவிகள் ஏமாற்றாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனுஷன் கிட்ட 2 காசு இருந்தால் அஷத்து ஹிசாபன் மின் திர்ஹமி, ஒரு காசு இருக்கக்கூடிய மனிதனை விட 2 காசு இருக்கக்கூடிய மனிதன் அதிகம் விசாரிக்கப்படுவான். பாத்தீங்களா ஹதீஸை? பாத்தீங்களா? 2 காசு ஒரு மனுஷனிடத்தில் இருக்கிறதா, ஒரு காசு மனிதனிடத்தில் இருக்கக்கூடியவனை கூடிய விசாரணையை விட 2 காசு இருக்கக்கூடிய மனிதன் அதிகம் விசாரிக்கப்படுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தீனாரைனி அஷத்து ஹிசாபன் மின் தீனாரி, ஒரு தீனார் இருக்கக்கூடியவனை விட 2 தீனார் வைத்திருக்கக்கூடியவனை அல்லாஹ் கடுமையாக விசாரிப்பான் என்ற ஹதீஸ்களை கேட்டுவிட்ட பிறகும் கூடமா இறைநேசர்கள் துன்யாவின் பக்கம் போவார்கள், காசுகளின் பக்கம் போவார்கள்? கிடையாது. உலகம் எவ்வளோ காலங்களை பாற்றுவிட்டது. எத்தனையோ நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம். இறைநேசர்களுக்கு முன்னால் பதவிகளை கொண்டு கொடுக்கப்பட்டது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் காதி பதவியை கொடுத்தார்கள், தூக்கி எறிந்தார்கள், சாட்டி அடி வாங்கி கொண்டார்கள். எனக்கு பதவி தேவையில்லை என்று சொன்னார்கள். வரலாற்றில் நாம் படிக்கின்றோம். என்ன காரணம்? எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கும் வானத்திற்கும் மத்தியில் தானே தொடர்பை தவிர எங்களுக்கும் பூமிக்கும் மனிதனுக்கும் மத்தியில் தொடர்பு கிடையாது என்பதை வாழ்ந்து காட்டியவர்கள் இறைநேசர்கள். அதனால் அவர்கள் பூமியில் இருந்து வானம் வரை அவர்கள் ஆட்சி செய்தவர்கள். பூமியில் உள்ளவர்களை ஆட்சி செய்வதா அவர்களுக்கு தேவை? அவருடைய ஆட்சியின் மீது மலக்குமார்கள் அவருடைய இஷாராக்களுக்கு கட்டுப்பட்டார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா அந்த இறைநேசர்களை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களில் போய் சேருவதற்குத்தான் இது போன்ற மஜ்லிஸ்கள். பாருங்கள் அவருடைய வாழ்க்கைகளை. நாம் கொஞ்சோண்டு அல்லாஹ்வை பற்றி பேசிவிட்டால் பெரிய ஆளாயிரும், நம்மை பற்றி உயர்வாக நினைக்கின்றோம். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், தன் காலை காட்டி சொல்லுகின்றார்கள், மா கதௌது முன்து 40 சனத்தன் லிகைரில்லாஹ். இந்த காலை பார்த்து கொள்ளுங்கள், இதுவரை என் கால் 40 ஆண்டுகள் கைருல்லாஹுக்காக ஒரு எட்டு எடுத்து வைத்தது கிடையாது. இன்னைக்கு நம்ம போற எல்லா எட்டுகளும் கைருல்லாஹுக்காகத்தானே இருக்கிறது. நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும், ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு பேச்சும் எல்லாம் கைருல்லாஹுக்காகத்தான். அவர்கள் எல்லா எட்டுகளும் அல்லாஹுக்காக எடுத்து வைத்தார்கள். கைருல்லாஹுடைய பார்வையில் வரவில்லை. உலகம் நம்மை பற்றி என்ன பேசும் நினைத்தது கிடையாது. நாம் மனிதர்களுக்காக மாறுகின்றோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போன ஆடைகளை மாற்றுகின்றோம், நம்முடைய ஹேர் ஸ்டைலை மாற்றுகின்றோம். ஏன்? அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்? இறைநேசர்கள் யாரையும் பார்த்தது கிடையாது. அவர்களுடைய பார்வையில் ஒன்றே ஒன்று தான், அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். அதனால் அவர்கள் யாருக்காகவும் மாறியது கிடையாது என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிசாமுத்தீன் மஹ்பூப் இலாஹி ரஹமத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்த காலத்தில் 7 மன்னர்களை பார்த்து விட்டார்கள். 7 மன்னர்கள். அவர்கள் வாழ்ந்த பூமியில் 7 மன்னர்கள் மாறிவிட்டார்கள். டெல்லியிலே ஒவ்வொரு மன்னர் வரும் பொழுது அவர் லெட்டர் எழுதுவார், நிசாமுத்தீன் மஹ்பூப் இலாஹிக்கு, என்ன, உங்களை நான் தரிசிக்க வேண்டும், உங்களை நான் பார்க்க வேண்டும். ஏன்? 100 பேரை ஆட்சி செய்கின்ற நான் உயர்ந்தவனா? டெல்லியையே உங்கள் நுனி நாக்கிலே உங்கள் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய நீங்கள் ஆட்சியாளரா? யாரிடத்தில் பதவி இருக்கிறது? எங்களுடைய பதவிகள் 5 ஆண்டா 10 ஆண்டா மக்களின் கைகளில் இருக்கிறது. உங்களுடைய பதவிகள் மக்களுடைய உள்ளங்களில் இருக்கிறது. அதனால் உங்களை தேடி நாங்கள் வர வேண்டும். ஒரு முதல் பதவியில் வருகின்றவர் மன்னர் கடிதம் எழுதினார், ரிஜெக்ட். 2வது 3வது யாரையும் பார்க்கவில்லை. 7வது மன்னர் வந்து விட்டார். அவர் சொன்னார், நான் பார்த்தே தான் தீருவேன், உங்களை பார்க்காமல் நான் ஆட்சி இடத்திலிருந்து அகரமாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், சூஃபியாக்களுடைய வீடுகள் 2 வாசல்கள் இருக்கிறது, உள்வாசல் பின்வாசல். அரசர் இந்த வழியாக வந்து விட்டால் நிசாமுத்தீன் மஹ்பூப் இலாஹி அந்த வழியாக போய் விடுவார் என்றார். அரசருக்கு இங்கே என்ன வேலை இருக்கிறது?
துன்யாவை வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த பாதத்தில், இந்த இடத்தில் மிதிக்க கூடாது. இங்கே ஜின்கள் அல்லாஹ்வை வைத்திருக்கக்கூடியவர்கள் வருகின்ற இடம், துன்யாவுடைய பிரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வரக்கூடாது என்றார்கள் நிசாமுதீன் மஹ்பூபினார். இன்று அவருடைய காலடியில் போய் உலகம் கொட்டப்படுகிறது, காசு பணங்கள் அவருடைய காலடியில் போய் கொட்டப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் துன்யாவை தூக்கி எறிந்தால் ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கௌஸ் நாயகத்துடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பாடம் என்ன தெரியுமா? ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது நீங்கள் எவ்வளோ பெரிய பேச்சாளரிடத்தில் கேட்டாலும் சுருக்கம் இதுதான். நீங்கள் எதற்கு பின்னால் போகின்றீர்களோ அது உங்களை விட்டு ஓடும், நீங்கள் எதை விட்டு ஓடுவீர்களோ அது உங்களுக்கு பின்னால் ஓடும். இவ்வளோதாங்க. நீங்கள் துன்யாவுக்கு பின்னாடி ஓடினீங்கன்னா துன்யா உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் துன்யா விட்டு ஓடி போயிட்டே இருங்க, துன்யா உங்களுக்கு பின்னால் வரும் என்பதை நபிமார்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், கௌஸ் நாயகம் உள்பட இந்த தத்ரூபத்தில் தான் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதனால்தான் இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லாஹி கவிதை நடையில் அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள். தரக்துல் ஹல்க துர்ரன், அல்லாஹ் இந்த மொத்த படைப்பையும் உனக்காக தூக்கி எறிந்து விட்டேன், உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். எனக்கு மனைவி தேவையில்லை, மக்கள் தேவையில்லை, காசு பணங்கள் துன்யாக்கள் தேவையில்லை, எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டேன். என் குடும்பத்தை எல்லாம் அனாதையாக ஆக்கிவிட்டேன். லிகை அராக்கா, உன்னை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக என்று சொல்லிவிட்டு கதாத்னி ஃபில் ஹுப்பி இர்பன் லமா ஹையல் ஃபுஆது சிவாகா, இந்த உள்ளத்தை பிரித்து பார் அல்லாஹ், உன்னுடைய பிரியத்தை தவிர இங்கே வேறு யாரும் கிடையாது. அதனால் மொத்த துன்யா முழுக்க அல்லாஹுக்காக வாழ்ந்தவர்கள் இறைநேசர்கள். அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹுடைய பிரியம் மட்டும்தான் உள்ளத்தில் இருந்தது. தாய்மார்களை, நீங்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ளங்களில் ஒரு நாளாவது அல்லாஹ்வை குடிகண்டு பாருங்கள். கணவனுடைய பிரியம் வந்து விட்டது, வேறொரு ஆணுடைய பிரியம் வரவில்லை என்றால் அந்த கணவன் உங்களுக்காக எவ்வளவு அர்ப்பணிக்கின்றான். ஒரே ஒரு உலகத்தின் மனிதன் தேவையுடையவன், அவனுடைய பிரியம், ஒரே ஒருவனுடைய பிரியம் தூய்மையாக உள்ளத்தில் வந்து விட்டால் அவன் உங்களுக்காக அனைத்து சந்தோஷங்களையும் விட்டுக் கொடுக்கின்றான். அவன் உங்களுக்காக காலையிலிருந்து ஓடோடி உழைக்கின்றான் என்று சொன்னால் அந்த ரப்புல் ஆலமீன் உங்கள் உள்ளத்தில் வந்து விட்டால் என்ன கிடைக்காது என்பதை கணவன் மனைவியினுடைய அந்த விஷயத்தில் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சூஃபியாக்கள் நமக்கு சொல்லி தருகின்றனர். எனவே கௌஸ் நாயகம் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கின்றோம், யூடியூப்களில் பயான், இன்ஸ்டாகிராமில் பயான், யாருடைய ஒரு நாளைக்கு 20 பயான்கள் வருகிறது, 30 பயான்கள். ஆனால் கல்வை திருத்தியதா, நம்மை மாற்றியதா என்று கேட்டால் கிடையாது. கௌஸ் நாயகத்துடைய மகனார் சொல்லுகின்றார்கள், என் தந்தை கௌஸ் நாயகம் வாரத்தில் 3 நாள் பயான் செய்வார். பார்த்தீங்களா? தினமும் பயான்லாம் கிடையாதுங்க, வாரத்தில் 3 நாள் தான் கௌஸ் நாயகம் பேசுவார்கள். ஆனால் எப்படிப்பட்ட மாற்றம் வரும் தெரியுமா? அவர்கள் பேசிய பேச்சுக்கள் வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுடைய நாளில் பேசுவார்கள், கான்காவிலே அவர்கள் செவ்வாய்க்கிழமை பேசுவார்கள், மதரசாவிலே ஞாயிற்றுக்கிழமை பேசுவார்கள். ஆனால் அவருடைய பேச்சுக்களிலே ஏற்படுத்திய மாற்றங்கள், எத்தனையோ பேர் குடிகாரன் தௌபா செய்து விட்டான், இதற்கு பிறகு குடிக்க மாட்டேன், விபச்சாரம் செய்கின்றவன் மஜ்லிஸுக்கு வருவான், போகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தில் வருகின்ற பொழுது 1000 பெண்கள், வெளியே போகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பிரியத்தை கொண்டு செல்வான், வருகின்ற பொழுது கொள்ளைக்காரனாக வருவான், கௌஸ் நாயகத்துடைய பயானை கேட்டுவிட்டு போகின்ற பொழுது அவன் அல்லாஹ்வை கொள்ளையடித்துட்டு போவான். வரும்பொழுது காசு பணங்களை கொள்ளையடித்து விட்டவன் வெளியே போகின்ற பொழுது அல்லாஹ்வை கொள்ளையடித்து போகின்றான் என்று சொன்னால் அவருடைய பேச்சுக்கள், அவர்களே மாற்றம் ஏற்பட்டதே. அதனால்தான் காலம் கடந்து இன்றும் அவருடைய பேச்சுக்கள் நிற்கிறது, அவருடைய உபதேசம் நிற்கிறது, அவருடைய வாழ்க்கைகள் நிற்கிறது என்று சொன்னால் அவ்வளவு புனிதமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். வாழ்நாள் முழுக்க அவர்கள் சொல்லிய தத்ரூபம் என்ன தெரியுமா? மையத்துல்லா. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணித்து போகின்றார்கள் ஃபிரௌனிடத்தில். அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு உபதேசம், லா தகாஃபா இன்னனி மாகுமா அஸ்மாஉ வரா. மூசாவே, ஹாரூனே, நீங்கள் தீன் பணி செய்ய போகின்றீர்கள், யார் இருந்தால் என்ன, உங்களோடு நான் இருக்கின்றேன். அஸ்மாஉ, நீங்கள் பேசுவதை யார் கேட்காவிட்டாலும் நான் கேட்கின்றேன், வாரா, நான் உங்களை பார்க்கின்றேன். சூஃபியாக்களுடைய தத்ரூபம் இது, தெரிந்து கொள்ளுங்கள். நம்மை இவர் பார்க்கிறாரா, அவர் ரசிக்கிறாரா? இன்னைக்கு நாம் போடுகின்ற ஒரு வீடியோவை ஒருத்தர் லைக் பண்ணலன்னு சொன்னா நம்முடைய முகங்கள் மாறிவிடுகிறது, நாம் அப்படியே மாறிவிடுகிறோம். ஆனால் நபிமார்கள் 83 பேர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டவர்கள். யோசிச்சு பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பணி நவுது பில்லாஹ் மக்களுக்கு மத்தியில் போய் ரீச் ஆகலையா? 83 பேர்கள். ஆனால் அவர்கள் செய்த ஒவ்வொரு மூச்சும் தீனுடைய பணியாக இருந்ததே. அதனால் சூஃபியாக்கள்
எளிமையை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் முன்னால் சமமாக வாழுங்கள் கேட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டாங்க, யா ரூஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ். பார்த்தீங்களா, நாம் எல்லாம் யாருடைய ரூஹ்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருடைய ரூஹ்? கலிமத்துல்லாஹ், ரூஹுல்லாஹ், ரூஹுல் குதுஸ் எல்லாமே அவர்கள் தாங்க. அவர்களை பார்த்து, ஐன பைத்துக்க யா ரூஹல்லாஹ், உலகத்தில் உங்கள் வீடு எங்கே இருக்கிறது? எங்க வீட்டு அட்ரஸ் இது, எங்க வீட்டுடைய அட்ரஸ் இது, உங்கள் வீட்டுடைய அட்ரஸ் என்ன என்று கேட்கின்ற பொழுது சொன்னார்கள், என் வீட்டு அட்ரஸ் கேட்குறீங்களா? பைத்தி அல் மசாஜித், என் வீடு அட்ரஸ் பள்ளிவாசல். என்னங்க, ஒரு நபி ஊடு இல்லாமல் வாழ்ந்திருக்கிறாங்க, செருப்பு இல்லாமல் வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமாக வாழ்கிறோம். கௌஸ் நாயகத்துடைய பேர் சொன்ன பரக்கத் அல்லாஹ் இஸ்ஸத்தை தந்து விட்டான். கௌஸ் நாயகன் சொன்னாங்க, என் பேரை திரும்ப திரும்ப சொல்லிப்பார், உன் வீட்டை வறுமை தட்டாது என்றார்கள். அவங்க பேரை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு உயர்ந்தவர்கள். வீடு எங்கன்னு கேட்டாங்க, பள்ளிவாசலை காட்டிட்டு இதுதாங்க என் வீடுன்னாங்க. அதுக்கு அடுத்து சொன்னாங்க, நோய் வந்தா நீங்க டாக்டர் கிட்ட போய் பார்த்ததே நாங்க பார்த்ததில்லைன்னு கேட்டாங்க. பார்த்தீங்களா, சூஃபியாவுடைய வார்த்தைகள், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை நன்றாக பதிவு செய்யுங்கள். என்னுடைய டாக்டர் யார் தெரியுமா? வதபீபி அல் மா, எனக்கு எந்த நோய் வந்தாலும் தண்ணி குடிப்பேன்றான். ஏன் தெரியுமாங்க? உலகத்தில் தண்ணீரை விட நோயை போக்கின்ற வசதி எதுவும் கிடையாது. இந்த தண்ணீரை கொண்டு நான் சுத்தமாக இறக்குகின்றேன். இந்த தண்ணீர் தான் உங்களுக்கு மரத்தை தந்தது, பழத்தை தந்தது, இன்பத்தை தந்தது, சுகத்தை தந்தது, எல்லாம் ஒரு தண்ணீர் தான். இன்னும் சொல்ல போனால் இந்த தண்ணீரை கொண்டு தான் மனிதர்களே நான் உங்களை படைத்தேன். உலகத்தில் எல்லா படைத்த பொருட்கள் தண்ணீரை கொண்டு படைக்கப்பட்டது. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், தண்ணீர் தான் எனக்கு மருந்து. என்னைக்காவது தண்ணி குடிச்சினமோ ஷிஃபாவை தேடி இருக்கிறோமா? பாருங்கள், அவருடைய எளிமையை பாருங்கள். அதுக்கு அடுத்து சொன்னாங்க, விளக்கு இல்லையேங்க, வீட்டில் லைட் இல்லையேங்க, வசிராஜி அல் கமர், தோ பாருங்கள் உலகத்திற்கே வெளிச்சம் தருகின்ற இந்த சந்திரன் தான் எனக்கு லைட்டுன்னு. என் வீட்டுக்கு என்ன லைட்டு? கரண்ட் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அவர்கள் சந்திரனை விளக்காக சொன்னார்கள். அதுக்கு அடுத்து சொன்னாங்க, வஸலாத்தி ஃபிஷ்ஷிதாயி மஷாரிகு ஷம்ஸ் வரைஹானி பிகூலுல் அர்த். வாசனை துறவிகள் கிடையாதுங்க, அத்தர் தேய்ச்சது இல்லையே, எதுங்க பவுடர் அடிக்காம நம்ம வெளியில வரதில்லையே, ஸ்ப்ரே அடிக்காம வெளியில வரதில்லையே. சொன்னார்கள், இந்த பூமியில் முளைக்கின்ற செடி கொடிகள் தான் எனக்கு அத்தர்கள் என்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதனால் நான் ஏன் சொல்லுகின்றேன், ஒலி பாசியா சூப், நம்ம ட்ரெஸ்ஸு எவ்வளோ காஸ்ட்லியாக போடுகின்றோம். ஈசா நபி சொன்னாங்க, கம்பளி துணி தாங்க என்னுடைய ட்ரெஸ்ஸு. சூஃபியாக்கள் இதைத்தான் நமக்கு போதிப்பார்கள். அவருடைய எளிமைகள், அவருடைய அந்த பண்புகளை நாம் பார்க்க வேண்டும். உஜுலுசா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் என்னங்க, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தரோம், என்னங்க நம்மளுடைய ரேஞ்சுக்கு தகுந்தபடி பழகுப்பா. உன் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் காஸ்ட்லியாக, பணக்காரர்களாக, வசதியானவர்களாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், உஜுலுசாஇ, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் யார் தெரியுமா? அல் மசாக்கீன், மிஸ்கீன்கள், ஏழைகள். அல்லாஹ் ஜாஃபர் பின் அபி தாலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சாவின் மகனார் அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் பார்த்து நபி பட்டம் கொடுத்தார்கள், அபுல் மசாக்கீன், மிஸ்கீன்களுடைய தந்தை. ஏங்க வீட்டில் காணோம் தேடினால் எங்கெங்க போய் தேடி பார்த்தால் ஏழைகளோடு அமர்ந்திருக்கிறார்கள், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அபுல் மசாக்கீன் என்று பட்டம் கொடுத்தார்கள். சூஃபியாக்களை நீங்கள் எங்கே தேட வேண்டும்? அவர்கள் மட்டும் பணக்காரர்களை நேசித்திருந்தால் நாம் எல்லாம் கை கொடுத்திருக்க முடியாது. நம்ம எல்லாம் அரவணைச்சிட்டாங்க கௌஸ் நாயகம். அவருடைய அந்தஸ்திற்கு அவர்களிடத்தில் யாரெல்லாம் பெரும் பெரும் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் கை கொடுத்திருக்கலாம். ஏழைகளாகிய நம்மை அவர்கள் அரவணைத்ததற்கு என்ன காரணம் என்றால், நாம் அவர்களுடைய அந்தஸ்திற்கு இறங்கி போகவில்லை, அவர்கள் அவருடைய அந்தஸ்தை விட்டு நமக்காக இறங்கி வந்துவிட்டார்கள். அதனால் கௌஸ் நாயகத்துடைய வாழ்க்கை முறைகள், அந்த தத்துவங்களை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். எனவே அல்லாஹு தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னான், தாவூது பார்த்தீங்களா, இன்னைக்கு அவுலியாக்களை நேசிக்கக்கூடியவர்கள் நாம் மதிப்பது கிடையாது. நாம் ஒரு பக்கம், அவர்கள் ஒரு பக்கம். ஆனால் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், தாவூதை இதா ராய்தலி தாலிபன், என்னை ஒருவன் தேடி ரோட்டில் புறப்பட்டு விட்டால் அவன் என்னை நேசிக்கிறான், என் நேசர்களை நேசிக்கிறான் என்று தெரிந்து விட்டால், தாவூதே ஃபகுன் ஹாதிமன், நீ அவருக்கு பணிவிடை செய். யாருங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம்? ஒரே ஒரு முரீதை பார்த்து அல்லாஹ்வுடைய தேட்டம் இருந்தால் நீ அவர்களுக்கு பணிவிடை செய் என்று அல்லாஹு தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்லுகிறான் என்று சொன்னான்.
மதிப்புள்ளவருக்கு மரியாதை கொடுங்க. இதுக்கு நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? அவுலியாக்களை என்று மரியாதை கொடுப்பது கிடையாது. அதன் காரணமாகத்தான் அழிவு வருகிறது. பெருமானார் சொன்னார்கள், மின் இஹ்திராபி ஸா, கியாமத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? அன் தூலல் அப்ரார் வ துர்ஃபவுல் அஷ்ரா. கெட்டவன் மதிக்கப்படுவான், நல்லவன் தூற்றப்படுவான். பார்த்தீங்களா? அவுலியாக்களுடைய மரியாதைகள் குறைந்து கொண்டே போகிறது. சஹாபாக்கள் கிட்ட போய் நல்லவர்களுடைய மரியாதை போய் கேட்டுக்கோங்க. சித்திக் நாயகத்துடைய ஆட்சி காலத்தில் எல்லாருக்கும் பதவி கொடுத்தாங்க. பத்ரிலே கலந்து கொண்ட 313 சஹாபாக்களுக்கு பதவி கொடுக்கல. பார்த்தீங்களா? அவுலியாக்களுடைய மகாம் என்ன? சித்திக் நாயகத்திட்ட போய் கேட்டுக்கோங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் 2 வருஷம் நடந்துச்சுங்க. எல்லாருக்கும் போஸ்ட் அவர் கூப்பிட்டாங்க. நீ ஒரு போஸ்ட் வச்சுக்கோ, நீ என்ன அந்த நாட்டினுடைய பிரதிநிதியா ஆகிவிடு, நீ கலீஃபா, நீ ஆமில், நீ கவர்னர். ஒரு பத்ர் சஹாபிக்கு போஸ்ட் கொடுக்கல. ஒருத்தர் வந்தார், அலா தஸ்தாமிலு அஹ்ல பத்ரி. என்னங்க பத்ருக்காரங்களுக்கு ஒருத்தர் கூட போஸ்ட் கொடுக்கலையே. சித்திக் நாயகத்துடைய வார்த்தையை பாருங்கள். அவுலியாக்களை மதிக்காதவர்களே, சித்திக் நாயகத்தை பத்ரில் கலந்து கொண்டவங்களுடைய மகாம் என்ன? பள்ளிவாசலுக்கு வந்தா முதல் சப்பு. நபியுடைய காலத்தில் யாரும் நிற்க கூடாதுங்க. யாருங்க முதல் சப்புல? பத்ர் சஹாபாக்கள். இடம் காலியாக இருக்கும். நபி கற்றுக் கொடுத்தது. இறந்து போய்விட்டால் பாருங்க, போய் சொல்லுங்க தௌஹீத் ஜமாத் இடத்தில், மற்றவரிடத்தில், அல்லாஹ் எல்லாரையும் ஒரே அந்தஸ்தில் படைக்கவில்லை, வித்தியாசத்தோடு படைத்து விட்டான். ஒரு முஸ்லிம் மரணித்தால் அவரும் அல்லாஹ் தானே சொன்னாரு. 4 தக்பீர். ஒரே ஒரு பத்ர் சஹாபி வந்து விட்டால் தக்பீரை மாட்டுங்கள். 5, 6, 7 வரை மாட்டினார்கள். தக்பீர் ஜனாசாவுக்கு எத்தனை தக்பீருங்க? 4 தக்பீர். பத்ர் சஹாபிக்கு 7 தக்பீர். பத்ர் சஹாபிக்கு 7 தக்பீர். போய் கேட்டாங்க அலி ரலியல்லாஹு இடத்தில், என்னங்க மறந்து 7 தக்பீர் தொழு வச்சிட்டீங்களா? வந்தது யாரு தெரியுமா? ஒரு பத்ர் சஹாபிங்க. நான் மறந்து செய்யவில்லை, அவருடைய அந்தஸ்துக்காக செய்தேன். இப்போ கேட்கின்றார்கள் சித்திக் நாயகத்தில், எல்லாருக்கும் போஸ்ட் கொடுத்தீங்களே, பத்ர் சஹாபிகளுக்கு ஒரு போஸ்ட் கூட கொடுக்கல, என்ன காரணம்? சொன்ன வார்த்தை சித்திக் நாயகம் சொன்னார்கள், கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டு, இன்னி அரிஃப்து மகானஹும். பத்ர் சஹாபாக்குடைய அந்தஸ்து எனக்கா தெரியாது, நான் கண் கொண்டு நான் பார்த்திருக்கிறேன் அவருடைய அந்தஸ்துகள். அவர்கள் எத்தனை பேர் சாராயம் கொடுத்தார்கள், அல்லாஹ் தண்டிக்கவில்லை, ஆயத்தை இறக்கவில்லை. அவர்கள் எத்தனை பேர் ராணுவ ரகசியத்தை சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான். எல்லாம் செய்த அவருடைய அந்தஸ்து எனக்கு தெரியும். வலகின்னி அக்ரஹு அன் உதன்னிஸஹும் பித்துன்யா. அவ்வளவு பரிசுத்தமான இறைநேசர்கள் அவுலியாக்களை துனியாவுடைய பதவி கொடுத்து கேவலப்படுத்த நான் விரும்பவில்லை. என்ன வார்த்தை பாருங்க. வலகின்னி அக்ரஹு, இந்த பதவிகள் அவருடைய கால் தூசிக்கு சமம். பத்ருடைய அந்தஸ்து எவ்வளவு பட்டவர்கள். மா துஅதுன ஃபீக்கும். வந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய சஹாபாக்களில் யார் சிறந்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அஹ்லு பத்ர் சொன்னார்கள். மலக்குமார்களிலும் சிறந்தவர்கள் அஹ்லு பத்ர். அப்படிப்பட்ட பத்ர் சஹாபாக்கள் நான் போஸ்ட் கொடுத்து, அவர்களை துனியாவுடைய போஸ்ட் கொடுத்து, அவ்வளோ உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் நான் கேவலப்படுத்த விரும்பலன்ட்டான். அதனால் தான் அவர்கள் அப்படியே இருக்கின்றார்கள். வலகின்னி அக்ரஹு அன் உதன்னிஸஹும் பித்துன்யா. இந்த துனியாவுடைய போஸ்டாங்க. அல்லாஹ் கொடுத்த போஸ்டை விட, கண்ணியத்தை விட, உயர்வை விட உலகத்தில் யார் கொடுக்க முடியும்? அதனால் தான் கௌஸ் நாயகம் அரசராக ஆகியிருந்தாலும் கூட இவ்வளோ அவர்கள் பேசப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் குத்துபுல் அக்தாபாக ஆனதின் காரணமாக, சுல்தானுல் அவுலியாவாக ஆனதின் காரணமாக இன்று வரை அவர்கள் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் என்னங்க செய்யல கௌஸ் நாயகம்? அல்லாஹ் இங்கே பேசிய பரக்கத் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அல்லாஹ் பேசிய பரக்கத்திலே அல்லாஹ் கௌஸ் நாயகத்துடைய தர்பாரில் போய் நிப்பாட்டி விட்டான். பாருங்க, நீங்கள் எல்லாம் பேச்சை கேட்கின்றீர்கள், விளையாட்டாக கூட கேட்டிருக்கலாம். அல்லாஹ் எந்த இடத்தில் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டுவான்னு தெரியாது. அதனால் அந்த மஜ்லிஸ்களுக்கு மரியாதை கொடுங்கள். அல்லாமா ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி ரஹமத்துல்லாலே பகதாதிலே அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சின்ன புள்ள அவங்க சச்சா கூப்பிட்டு வராங்க. கௌஸ் நாயகத்துடைய மஜ்லிஸில் வந்தா நிப்பாட்டிட்டு சொல்றாங்க, சச்சா கௌசே, இவருக்கு இல்முல் கலாம் என்ற ஃபன்னின் மீது பிரியம் அதிகமாக இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் அந்த கிதாபை திறந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு அந்த பிரியம் போக மாட்டேங்கிறது. இல்முல் கலாமை படிப்பது தவறு கிடையாது, ஆனால் 24 hours அந்த கிதாபை படித்துக் கொண்டே இருக்கிறார். நாங்கள் சொன்னாலும் அவர் மாறமாட்டுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது கௌஸ் நாயகம் பக்கத்தில் கொடுத்து ஒரே தடவை நெஞ்சில் தடவுனாங்க. அவர்கள் வரலாற்றில் சொல்லுகின்றார்கள், அன்று அவர்கள் கை வைத்துதான் இல்முல் கலாமின் மீது இருக்கக்கூடிய பிரியம் என்னை விட்டு போய்விட்டது என்றார்கள். பார்த்தீங்களா? இறை நேசருடைய கை
எதையெல்லாம் நாம் நினைத்து போகின்றோமோ அவர்களுடைய அந்த எண்ணங்கள் அங்கே நிறைவேறும் என்பதை கௌஸ் நாயகம் வாழுகின்ற காலத்திலே எவ்வளவு அந்தஸ்துகளை கௌஸ் நாயகத்தை பற்றி பேசுவது. மணியா, இரவா, நேரமா, பகலா, அவர்களுடைய உயர்வு என்ன? அல்லாமா ஷேக் ஹைதி ரஹமத்துல்லா, இதை கட்டுக்கதை நினைச்சுக்காதீங்க. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி, உலகமெல்லாம் இவர்களை ஏற்றுக்கொண்டது. அவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, அதில் இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. ஏன்னா செய்தி அவ்வளோ முக்கியமானது. அதனால தான் முசன்னிஃபுடைய பேரோடு சொல்லிட்டேன். நாளைக்கு யாராவது மறுத்துருவாங்க, போய் பாருங்க. அவர்கள் எழுதிய கிதாபில் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி இந்த செய்தியை பதிவு செய்கின்றார். என்ன செய்தி பாருங்க. அல்லாமா ஷேக் ஹைதி ரஹமத்துல்லாஹி சொல்லுகின்றார்கள், நானும் கௌஸ் நாயகமும் அஹமது இப்னு ஹம்பல் மரணித்த பிறகு கபரில் ஜியாரத் செய்ய போகிறோம். அஹமது இப்னு ஹம்பல் யாருங்க? கௌஸ் நாயகத்துடைய இமாம். அஷ்ஷாஃபி ஃபஸிர்தல் ஹம்பலிய பிலா அஜ்ரின் லிதஹ்தாத பில் கைரைனி முஅத்ததிலா. கௌஸ் நாயகம் முதலில் ஷாஃபி மذஹபாக இருந்தார்கள், பின்னால் அவர்கள் ஹம்பலியாக மாறிவிட்டார்கள் என்று நாம் மௌலிதுகளிலே படிக்கிறோம். அவர்கள் தன்னுடைய இமாமை தேடி ஜியாரத் செய்ய போகின்றார்கள். அல்லாமா ஷேக் ஹைதி இந்த ஹதீஸ், இந்த வரலாற்றை பதிவு செய்கின்றார்கள். நாங்கள் 2 பேர் போய் அஹமது இப்னு ஹம்பலுடைய தர்பாரில் நிற்கின்றோம். ஜுர்த் கபரல் இமாம் அஹ்மத். பாருங்கள், யார் கௌஸ் நாயகம், அவருடைய அந்தஸ்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நொடித்தான் கௌஸ் நாயகம் அங்கே போய் நின்றார்கள். வഖரஜ மின் கப்ரிஹி, அஹமது இப்னு ஹம்பல் கபரிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். பார்த்தீங்களா? யாருங்க அஹமது இப்னு ஹம்பல்? வெளியே வந்து விட்டார்கள். வஅல்பஸஹு கில்அதன், தன் மேல் போட்டிருந்த அங்கியை அப்படியே கௌஸ் நாயகம் மேல் போட்டு விட்டார்கள். போட்டுவிட்டு சொன்னார்கள், கத் இஃப்தகரு இலைக ஃபீ உலூமி ஷரியா வல் ஹகீகா. கௌஸே, உன்னுடைய தேவை இந்த உலகத்திற்கு தேவைப்படுகிறது. ஷரியத்துடைய இல்மையும் ஹகீகத்துடைய இல்மையும் மக்கள் உங்களை தேடி வருவார்கள், நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். சொன்னது யார்? அஹமது இப்னு ஹம்பல். மரணித்த பிறகு கபரிலிருந்து வெளியே வந்து கௌஸ் நாயகத்துடைய உயர்வை புரிந்து அவர்கள் மேல் தங்கள் அணியை போட்டுவிட்டு அவர்களுடைய அந்த அந்தஸ்தை கிதுமத்தை அவர்கள் தொடங்கினார்கள் என்று சொன்னால், இறைநேசர்கள் யாரும் தான் பணி தான் செய்வது கிடையாது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, ரசூலுடைய புறத்திலிருந்து. காஜா நாயகம் எப்படி வந்தார்கள்? ரசூல் அனுப்பி வைத்தார்கள், அதனால் அவர்கள் வந்தார்கள். ஒவ்வொரு அவுலியாக்களும் வருகின்ற பொழுது தனியாகத்தான் வருவார்கள். நீங்கள் போய் பாருங்கள், இங்கே ஷேக் சுலைமான் ரஹமத்துல்லாஹி அடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். அவர்கள் இந்த ஊருக்கு வருகின்ற பொழுது தனி நபராக வந்திருப்பார்கள், குடும்பத்தோடு வந்திருப்பார்கள். ஆனால் மரணிக்கின்ற பொழுது அவர்கள் பல ஜமாத்துகளை, பல மனிதர்களை உருவாக்கி மரணித்திருக்கிறார்கள். பக்கத்திலே மஸ்ஜித் வந்திருக்கிறது என்றால் அந்த அவுலியாவுடைய ஹிதுமத்தின் காரணமாக ஒரு ஊர் உருவாக்கியிருக்கிறது என்று சொன்னால் அவுலியாவுடைய ஹிதுமத்தின் காரணமாக வரும்பொழுது தனியாகத்தான் எல்லாரும் வருவார்கள். ஆனால் பெரிய பெரிய ஜமாத்தை உருவாக்கிவிட்டு செல்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் கூட ஒரு இடத்தில் சொல்வான், வகுல்லுஹும் அதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா. உலகில் பிறந்தவன் தனியாகத்தான் பிறந்தான், நாளை மறுமையில் வருகின்ற பொழுது எல்லாரும் தனியாக வருவார்கள் என்றும் குர்ஆன் ஆயத்திருக்கிறது. ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யௌம நது குல்ல உனாஸின் பிஇமாமிஹிம். ஒரு சமூகத்தோடு இமாமும் நாளை எழுப்பப்படுவார்கள். ஒவ்வொரு சமூகத்திற்கு பின்னால் ஒரு கூட்டம் போகுமே. இமாம் சாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள், ஷாஃபியாக்களுக்கு பின்னால் ஷாஃபியாக்களும், ஹம்பலியாக்களுக்கு பின்னால் ஹம்பலியாக்களும் கூட்டம் கூட்டமாக போவதை போல தரீகத்துடைய இமாம்களுக்கு பின்னாலும் அந்த முரீதுகள் கூட்டம் கூட்டமாக போவார்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த கௌஸ் நாயகத்துடைய வரலாறு இன்று மதிக்க அவர்களுடைய பேச்சுக்கள் என்று குறைவாக ஆகிவிட்டது என்று சொன்னால், அவர்களை நாம் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது தான் உலகத்தினுடைய பதவிகளை தூக்கி எறிந்தவர்கள். எனவே தான் கௌஸ் நாயகம் சொன்னார்கள், அவுலியாக்களுடைய உள்ளங்களிலிருந்து ஒவ்வொரு பிரியங்கள் எடுக்கப்படும், கடைசியாக ஒன்னே ஒன்று போகுமா. என்னதுங்க? ஆகிருமா யக்ருஜு மின் குலூபி சித்தீகீன். அவுலியாக்களுடைய உள்ளத்திலிருந்து கடைசியாக வருகின்ற ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? ஹுப்புர் ரியாசா, பதவியின் பிரியம். பார்த்தீங்களா? எல்லாமே ஈஸியாக வந்துடுவாங்க. இந்த பதவி மேல் இருக்கக்கூடிய ஆசை மட்டும் சீக்கிரம் வராது. அதுதான் அவுலியாக்கள் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கடைசியாக நீக்குவான் என்றார்கள். அந்த பதவியை, உலகத்தை, ஆசாபாசங்களை தூக்கி எறிந்தவர்கள், காலத்தால் மாறாதவர்கள் அவுலியாக்கள். அதனால்தான் அபு தர்தா ரலியல்லாஹு இடத்தில் போய் பெரிய சஹாபி லுக்மானுல் உம்மா, ஹக்கீமுல் உம்மா, அவர்களை போய் பார்த்து கேட்டாங்க. சஹாபியை பார்த்து இந்த வார்த்தையை கேட்கலாமாங்க? யாருங்க சஹாபி? அவர்களுக்கு வணக்கங்கள் தேவையில்லை. அவர்கள் செய்த வணக்கத்தில் உச்சம் நபியை ஒரு தடவை பார்த்து, அதுக்கு நிகரான வணக்கம் உலகில் கிடையாது. 1000 கௌசுகள் ஒரு பக்கம், ஒரு சஹாபி ஒரு பக்கம். அவர்களை பார்த்து கேட்டார்கள், நாங்கள் எல்லாம் வியாழக்கிழமை நோன்பு வைக்கின்றோம், திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறோம், உங்களை ஒரு நாள் கூட நாங்கள் நோன்பு வச்சு பார்த்ததில்லைங்க. லிமன் லா தஸூமுன யௌமல் இஸ்னை வ யௌமல் கமீஸ்.
திங்கள் வியாழன் நோன்பு வச்சதே இல்லையேங்க, நீங்கள் என்ன காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அஜீபத்துல் அஹமக், உங்களை போன்ற மடையர்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன். நீங்கள் நன்மைகளை மூட்டை மூட்டையாக சம்பாதிக்க ஆசைப்படுகின்றீர்கள். ஒரு நன்மை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் போதுமானது. ஒரே ஒரு இறைநேசரை நேசித்து விட்டால் அந்த ஒரு அமல் போதுமானது என்று சொன்னார்களே, அதனால் தான் நாம் எல்லாம் கௌஸ் நாயகத்தை நேசிக்கிறோம். அல்லாஹ் இந்த ஒரு அமலை ஏற்றுக்கொண்டு விட்டால், நபி எதை பயந்தார்கள்? அவுலியாக்கள் அதைத்தான் பயந்தாங்க. நேரம் குறைவாக இருக்கிறது, ஒரே ஒரு செய்திகள் நான் சொல்லுகின்றேன் பாருங்கள். நபி எதை அச்சப்படுத்தினார்கள்? வாழ்நாளில் அதே பயந்தவர்கள் அவுலியாக்கள். நாம் எதையெல்லாம் பயப்படுகின்றோம்? துனியாவுடைய பிரியத்தின் மீது பயம் இருக்கிறது. ஆஹா, நகையுடைய ரேட்டு மாறிக்கொண்டே போகிறது, இந்தியாவுடைய பொருளாதாரம் குறைந்து கொண்டே சரிவாகி போய் கொண்டே போகிறது என்று பயப்படுகின்ற நாம், நபியிடத்தில் ஒரு சஹாபி வேகமாக வந்தாங்க. ஜாரஜுல் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடத்தில் ஒரு சஹாபி ஓடி வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், அகலத்னா லபன், உடும்பு இருக்குல்ல, உடும்பு எங்கள் கூட்டத்தை சார்ந்த ஒருவரை சாப்பிட்டு விட்டது. உடும்பு 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 பிடிச்சிச்சுன்னா பயங்கரமான புடிங்க, உடும்பு புடின்னு சொல்லுவாங்க. அந்த உடும்பு எங்களில் ஒருவரை சாப்பிட்டுருச்சுன்னு ஓடி வந்து சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படணுமா இல்லையா? அப்படியாப்பா, உடும்பு சாப்பிட்டுருச்சா? ஆஹா அப்படின்னு சொல்ல வேண்டிய நபி அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, கைரதாலி காக்கோ ஹிந்தி, நீ என்னப்பா உடும்புக்கு பயப்படுற? நான் அதை விட வேறொரு வஸ்துக்கு அதிகம் பயப்படுகின்றேன். என்ன பயம் தெரியுமா? அன் தசுப்பா அலைக்கும் துன்யா சப்பன், உடும்பை விடவும் மோசமான பிடி இந்த துன்யாவின் பிடி. இந்த துன்யாவின் பிரியம் உங்கள் உள்ளத்தில் பிடித்து விட்டால் நான் அதை பயப்படுகிறேன். நானுங்க நபி அதிகம் பயந்தது தஜ்ஜாலுக்கு பிறகு. தஜ்ஜாலை அதிகம் நபி பயமுறுத்தாட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகில் வந்த எல்லா நபியும் தஜ்ஜாலை எச்சரிக்கை செய்தார்கள், நானும் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு படி கூட தஜ்ஜாலுக்கு பிறகும் அதிகமாக பயப்பட வேண்டியது உலகத்தின் பிரியம் என்றார்கள். அதை காலால் எட்டி உதைத்தவர்கள் சூஃபியா, அதை காலால் எட்டி உதைத்தவர்கள் அவுலியாக்கள். அதனால்தான் அந்த காலுக்கு மரியாதைங்க. ஏங்க அவுலியாக்களுடைய காலை போய் 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 நாம் பிடிக்கின்றோம் என்று சொன்னால் நமக்கு தெரியல. அந்த அவுலியாக்கள் காலை பிடிச்சா உடனே ஷிர்க்குன்றாங்க. அல்லாமா இப்னு ஆபிதீன் ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க, யாராவது ஒரு அவுலியா ஒரு ஆலிம் இடத்தில் உங்கள் காலை நான் தொட வேண்டும் என்று கேட்டால், எனக்கு வசதியா இல்லைங்க உங்க காலை பிடிக்கிறதுன்னு கேட்டால், அவர் மேல் கட்டாயமா அவர் காலை தொடுவதற்கும் முத்தமிடுவதற்கும் அவர் கால வசதி வாய்ப்பு தள்ளி தரணும். பார்த்தீங்களா ஷிர்கா இது? அல்லாமா இப்னு ஆபிதீன் ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபில் எழுதுகின்றார்கள். யாராவது வந்து கேட்கிறார், எங்க உங்க காலை முத்தமிடலான்னு பார்க்குறேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க என்று சொன்னால் அவர் காலை வசதிப்படுத்தி கொடுக்க வேண்டும். எதற்கு? முத்தமிடுவதற்கு. பார்த்தீங்களா? அப்போ நம்ம போய் ஒரு இறைநேசர் ஒரு அவுலியாவுடைய காலை பிடித்து விட்டால் ஷிர்க் என்று சொல்லுகின்றார்கள், குஃப்ர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதனால் அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட தன்மைகளை நாம் பார்க்க வேண்டும். அதனால் நேரம் கடந்து விட்டது. சூஃபியாக்களுடைய வாழ்க்கை, இறைநேசருடைய வாழ்க்கைகளை வாழுங்கள். ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள். அவர்களை பற்றி எத்தனை நாள் பேசிக்கொண்டே இருப்பது? வாழுங்கள். அதைத்தான் அவர்கள் வாழ வைப்பதற்காக நமக்காக அவர்கள் துனியாவுக்கு வந்தார்கள். அதனால நாம் எல்லாம் அதிகம் பின்பற்றுகின்ற இமாம், இங்கே ஷாஃபி இமாம் பள்ளிவாசலாக இருந்தாலும் அதிகம் உலகத்தில் பின்பற்ற விடுகின்ற இமாம் யாருங்க? அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் அவர்களையும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தான். அவங்க பேசிட்டு இருந்தாங்க, அவங்க வீட்டில் எலி ரொம்ப தொல்லையா, எலி தொல்லை சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, எலி தொல்லை, எலி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வந்துருச்சான். ஒருத்தர் வந்து ஆலோசனை சொன்னாராம், உங்கள் வீட்டில் எலி ரொம்ப தொல்லையாக இருக்குத, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒன்றே ஒன்று நான் என்ன செய்கிறேன், பூனை வாங்கிட்டு வந்து விட்றேன். சரிங்களா? இறைநேசர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஒளிவு மயம் இல்லாமல் வாழ்வார். இன்றைக்கி நம்ம தூங்கும் போது என்ன தெரியுமா, யார் நாளைக்கு காலையில் கெடுக்கலாம், யாருடைய வாழ்க்கையில் மண்ணவாரி போடலாம், இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம். கனவில் கூட நமக்கு அதுதான் காட்டப்படுகிறது. இறைநேசர்கள் தூங்குகின்றார்கள், கனவில் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன் அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை தூங்குகின்றார்கள்? அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்லுகின்றார்கள், புனிதமான வாழ்க்கை. நாம் பின்பற்றுகின்ற கௌஸ் நாயகத்துடைய ஷேக் அவர்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் எவ்வளவு புனிதமானவர்கள் பாருங்கள். இறைநேசருடைய வாழ்க்கையை அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னார்கள், 100 தடவை கனவில் அல்லாஹ்வை தரிசித்திருக்கிறேன். ராயிது ஃபில் மனாமி மியது மர்ரத்தின், அல்லாஹ்வை 100 தடவை நான் சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்வை பார்த்து நான் கேட்டேன், அல்லாஹ் இந்த சமூகம் திருந்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொன்னேன், இவங்கெல்லாம் மக்கள் மாறணுமே, இவங்களும் சொர்க்கத்துக்கு போனமே, என்ன செய்வது என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொன்னான், என் வரை வருவதற்கு என்னுடைய கலாமுல்லாஹை விட சிறந்த வசதி. குர்ஆனை பிடிக்க சொல்லுங்க, குர்ஆனை ஓத சொல்லுங்க.
நம்முடைய பிள்ளைங்க குரானை தொட்டு பல வருஷம் ஆச்சு. மக்தபுக்கு வான்னு சொன்னால் அஜரத்து மட்டும்தான் இருக்கிறாரு, பசங்களை காணும். ஆனால் சுற்றுலா தலங்களிலும் பார்த்தாலும் ஸ்கூல்களில் காலையில் 7 மணிக்கு திறந்தா என்ன 6 மணிக்கு நம்ம பையன்தான் போய் கேட்டையே திறந்து வைக்கிறான் என்று சொன்னால் மதரசாக்களுடைய மக்தபுடைய குரானுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கிறது. நான் ஏன் சொல்ல வந்தேன் என்று சொன்னால், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வீட்டில் ஃபுல்லா எலி தொல்லை. நண்பர் சொன்னார், உங்கள் வீட்டில் ஒரு பூனையை வாங்கி விட்டா பூனை இருக்கிற இடத்துல எலி வராது. வாழ்நாள் முழுக்க பிறருக்காக வாழ்ந்தவர்கள், யாருக்கும் துரோகம் நினைச்சது கிடையாது. அதனால் தான் அவர்கள் இன்றும் வாழுகின்றார்கள். நம்மை பற்றி ஏன் நம் குடும்பம் பேச மாட்டது? தைரியம் இருந்தால் ஒரு தந்தையை பற்றி சொல்லுங்கள். பிள்ளை மரணித்து விட்ட பிறகு வாழ்ந்தா எங்க வாப்பா மாதிரி வாழணும் ஒரு பிள்ளையை சொல்லுங்க. சொல்லுவாரா? யாருமே எங்களுடைய வாழ்க்கைக்கு எக்ஸாம்பிள் எங்க தந்தைங்க சொல்லுங்களேன். கண்ணுக்கு முன்னாடி 1000 மோசடி, 1000 பொய், 1000 ஏமாற்றுதல். ஆனால் 600 ஆண்டுகள் 700 ஆண்டுகள் கடந்து இன்றும் கௌஸ் நாயகத்தை பற்றி நாம் பேசுகின்றோம். 90 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் கள்ளம் கபடம் இல்லாத வாழ்க்கை. எதிரியும் வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் பின்னாலும் அவருக்கு எதிரியே கிடையாது. என்ன வாழ்க்கை பார்த்தீங்களா? யாரை பற்றி அவர்கள் தவறாக பேசுவதே கிடையாது. புகாரி இமாம் சொன்னாங்க, நான் வாழ்க்கையில் மரணிக்கின்ற வரை ஒரு முஸ்லிமை பற்றி புறம் பேசியது கிடையாது. எந்த முஸ்லீம் பற்றி என் உள்ளத்தில் குரோதம் விரோதம் கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய உள்ளத்தை திறந்து பார்த்தா 100 பேர் உள்ள உட்காந்துருக்கான். என்ன அவனை என்ன செய்யலாம் என்னங்க என்ன வாழ்ந்துட்டு போக போகிறோம் சொல்லுங்களேன். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வீட்டில் எலிகள், நான் பூனை வாங்கி விடுறேன்னு சொன்னேன். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டுட்டு சொன்னாங்க, இப்போ பூனை வந்தால் எலிகள்லாம் போயிடுவான்னு கேட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, ஆமாப்பா நீ பூனை வாங்கி விட்டுருவேன், அந்த பூனையுடைய பயத்தில் அந்த எலிகள் எல்லாம் என் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிடுமோன்னு பயமாக இருக்குதுங்க. இன்னி அதை ஜீரானி அந்த எலிகள் ஓடுகிட்டு, பூனை துரத்துனா எலி ஓடும். எங்கே ஓடும் எலி? என் வீட்டில் வழி இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு தானே ஓடும். அப்படி ஓடி போய் ஒழிஞ்சிச்சுன்னா என் அண்டை வீட்டுக்காரனுக்கு நான் நோவினை செஞ்சவன ஆயிடுவேன். நாளைக்கு மறுமையில் அவன் வந்து நின்று எனக்கு இது மாதிரி நோவினம் பண்ணிட்டாருன்னு சொன்னால் நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமாங்க? என்ன வாழ்க்கை இது? போன்ற வாழ்க்கைகள் யார் வாழ முடியும்? அதனால் தான் அவர்கள் இமாம்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சூஃபியாக்கள் மகான்கள் பேசினால் இன்னும் பேச வேண்டும் என்ற ஆசைகள். ஒய்ஸில் கர்னி ரலியல்லாஹு வாழ்நாளிலே ஜும்மாவில் முதல் நாளாக இருப்பார்கள். ஷாம் தேசத்திலே அவுலியாக்களை பற்றி அவருடைய அந்தஸ்தை பற்றி பேசுகின்றவர்களே. ஏன் அவுலியாக்களுடைய அந்தஸ்து என்ன? யார்? நாம் எல்லாம் நபியை பற்றி பேசுவோம். அவுலியாக்கள் யார்? நபி அவர்களை பற்றி பேசினார். ஒய்ஸில் கர்னுடைய பெயர் நபியுடைய நாவல் வந்து விட்டது. எனக்கு பின்னால் செய்யக்கூனு பாதி ரஜுலுன் யுகால் லஹு வைஸ், எனக்கு பின்னால் ஒருவர் வருவார், ஒய்ஸ் என்று பெயரோடு வருவார் நபி சொல்லிட்டாங்களேங்க. எவ்வளோ சிறந்தவர்கள் பார்த்தீங்களா? அப்போ நேரம் கடந்து விட்டது. ஒரே ஒரு செய்தி. அப்போ ஒய்ஸில் கர்னி ஷாம் தேசத்தில் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் ஜும்மாவில் முதல் நபர். அன்று பார்க்கின்றார்கள், ஜும்மா முடிந்து விட்டது, ஒய்ஸை காணவில்லை பள்ளிவாசலில். ஒய்ஸில் கர்னி பள்ளிவாசலுக்கு வரல. ஜும்மா நாளில் சஹாபாக்கள் சில ஜும்மாவுகளை விட்டு விட்டார்கள். இறைநேசர்களை தேடி போனால் என்ன என்று கேட்கின்றார்களே, நாங்கள் அங்கே போகின்றோம், இங்கே ஜியாரத்துக்கு போகின்றோம், நாங்களுக்கு போனா ஷிர்க் என்று சொல்லுகின்றவர்களே. சையதுனா அப்துல்லா இப்னு உமர், பத்ர் சஹாபி, சயீத் இப்னு ஸைத் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் வீடை தேடி போய் ஜும்மா நாளில் போனார்கள். ஜும்மா போய்விட்டது. கேட்கப்பட்டது ஜும்மாவை விட்டதே கிடையாதுங்க. நான் ஜும்மாவை விடுவது, ஜும்மா உயர்ந்தாமல் அதை விட உயர்ந்தாமலை நான் செய்ய போயிட்டேங்க. என்னங்க, பத்ர் சஹாபி நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க, போய் ஜியாரத் பண்ணிட்டு வந்தோம். பார்த்தீங்களா? 3 ஜும்மா விட்டா காஃபிருங்க, 3 ஜும்மா விட்டா காஃபிர். ஆனால் சஹாபி அப்துல்லா இப்னு உமர் ஜும்மா விட்டுட்டாங்க. எதற்காகங்க? பத்ர் சஹாபி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் பார்ப்பதற்காக. பார்த்தீங்களா? அப்போ ஒய்ஸில் கர்னி ஜும்மா விட்டுட்டாங்க. வீட்டில் இருக்கின்றார்கள். பார்க்கக்கூடிய வீட்டில் போய் பார்க்குறாங்க, ஒய்ஸில் கர்னி ஆடை இல்லாமல் அமர்ந்திருக்கிறார். ஆடை இல்லாமல் அமர்ந்திருக்கிறார். கேட்டவர் கேட்டார், என்ன ஒய்ஸே ஜும்மால காணும், ட்ரெஸ்ஸையும் காணும் என்று கேட்கின்ற பொழுது, ஜும்மாவு கிளம்பலான்னு கிளம்பினேன். வாசலில் ஒருவர் கேட்டார் ஆடை வேண்டும் என்று. நான் போட்டிருந்த ஆடையை கலட்டி கொடுத்து விட்டேன். நபியுடைய உம்மத்தில் ஒருவர் ஆடை இல்லாமல் இருப்பதா? ஒய்ஸ் ஆடை இல்லாமல் இருப்பார். உம்மத்தில் ஒருவர் கஷ்டப்படக்கூடாது. இந்த பரிசுத்த வாழ்க்கை யாரிடத்தில் இருக்கிறது சொல்லுங்கள். அதனால் தான் அவர்கள் பரிசுத்தமாக பேசப்படுகின்றார்கள். நம்ம காஞ்சி போன ரொட்டியையும்
மீறி சாப்பிடுவதற்கு வழி இல்லாததை சதக்கா கொடுப்பதற்கு யோசிக்கின்றோம். இதை கொடுக்கலாமா வானவா, இது நாளைக்கு இருந்தால் நாளைக்கு காலைக்கு உதவுமே, மதியானத்துக்கு உதவுமே என்று யோசிக்கக்கூடிய போட்டிருந்த ஆடையை கலட்டி கொடுத்து விட்டார்கள். உவைஸில் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னால் அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை. அதனால் தான் அவர்கள் இன்றும் நம்முடைய நெஞ்சங்களிலே நின்று கொண்டிருக்கிறார். எனவே நேரம் கடந்து விட்டது. ஏன் அவர்கள் மாற மாட்டுகின்றார்கள்? அல்லாஹ் மாறாதவன், ஷரியத் மாறாது. அதனால் இறைநேசர்கள் காலத்தால் மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு மாற்றம் கிடையாதுங்க. அல்லாஹ் மாற மாட்டான். லா யுபத்தலுல் கவுலு லதை. அல்லாஹ் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் காலத்தால் மாறாது. குர்ஆன் மாறாது, ஷரியத் மாறாது, சுன்னத் மாறாது, நபிமார்கள் மாற மாட்டார்கள், அவர்கள் கொடுக்கப்பட்ட வேதங்கள் மாறாது. எனவே தான் அவுலியாக்களும் அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அவர்களும் காலத்துக்கு தகுந்தபடி மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் கைரு மதாய் துன்யால் மராத்து சாலிஹா. நபி சொன்னார்கள், உலகம் எல்லாம் சிறந்தது தான், அந்த உலகத்தில் ஆக சிறந்ததால் மராத்து சாலிஹா. ஒரு நல்ல மனைவி கிடைத்து விட்டால் வீடே சந்தோஷம், வீடே நிம்மதி என்று சொன்னதை போல, ஒரு வீட்டிற்கு நல்ல மனைவி கிடைத்தால் வீடு சிறந்தது என்று சொன்னால், ஒரு மஹல்லாவுக்கு வாழுகின்ற பூமிக்கு ஒரு ஷேக் கிடைத்து விட்டால், நல்ல வழி கிடைத்து விட்டால், அவருடைய கையிலே நாம் போய் பிடித்து விட்டால் நம் வாழ்க்கை சந்தோஷம், நம்முடைய வம்சம் சந்தோஷம். எனவே நாம் பிடித்தபடி சொல்லுவார்கள் புழக்கத்திலே, புடிச்சா புளியங்கொம்பா புடிங்க, புடிச்சா புளியங்கொம்பா புடிங்க. ஏங்க கீழே உழுவ மாட்டீங்க. நாம் புடிச்ச புளியங்கொம்பு யாருங்க? கௌஸ் நாயகத்துடைய வம்சத்தில் வந்த அவுலியாக்களை ஷேக்குகளாக நாம் பிடித்திருக்கிறோம் என்று சொன்னால், மரத்தை பிடிச்சவன் கீழே உழுவ மாட்டான்னு சொன்னா நாம் ஷேக்கை பிடித்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கீழே விழுந்து விடுவோமா? நாம் கீழே விழுவதை பார்த்து அவர்கள் சிரித்து கொண்டு இருப்பார்களா, வேடிக்கை கொண்டு பார்த்திருப்பார்களா? அதனால் கௌஸ் நாயகத்தை பற்றி பேசுகின்றவர்களே, நாம் அவர்களை பற்றி பேச வேண்டும். அவருடைய உயர்வுகள், அவருடைய அந்தஸ்துகளை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மனைவி மக்களை எல்லாம் அல்லாஹுக்கும் அவருடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக வாழுங்கள். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், லைஸ ஷைஉன் அகர்ர லிஐனில் மூமின். ஒரு மூமினுடைய கண்ணுக்கு உலகத்தில் குளிர்ச்சியான வஸ்து என்ன தெரியுமா? காசை கொண்டு, பதவியை கொண்டு, நீ ஆசையை கொண்டு நீ இந்த கண்ணை குளிர்ச்சியாக்கி விடாதே. உன் கண் குளிர்ச்சி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் குர்ஆனில் ஒரே ஒரு குளிர்ச்சியை பற்றி சொல்லுகின்றான். என்ன குளிர்ச்சிங்க? நபிமார்கள் அந்த குளிர்ச்சியை துஆ கேட்டார்கள். என்னங்க? வஜால், அல்லாஹ் எங்களுடைய மனைவி மக்களை எல்லாம் மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், என்னுடைய மனைவிகளை மக்கள்களை எல்லாம் குர்ரத் ஆயனாக ஆக்கு. அதைத்தான் குர்துபி இமாம் சொல்லுகின்றார்கள். ஒரு மூமினுடைய கண்ணின் குளிர்ச்சி என்ன தெரியுமா? ஐயுரா ஜௌஜதஹு வ அவுலாதஹு முதீஈன லில்லாஹி அஸ்ஸ வஜல். இந்த உலகில் வாழுகின்ற பொழுது உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ரேசர்களுக்கும் கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து விட்டார். இதை விட உலகத்தில் பாக்கியம் ஒரு மூமினுக்கு எதுவும் கிடையாது என்றார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் எங்களுடைய காந்தான்களை எல்லாம், எங்களுடைய வம்சங்களை எல்லாம், எங்களுடைய மனைவி மக்களை எல்லாம் அவருடைய உள்ளங்களிலே நிர்பந்தமாக நீ உன் பிரியத்தை போடு. நபி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான், எங்கள் உள்ளத்திலே ஈமானை பிரியப்படுத்து. வ ஸய்யின்ஹு ஃபீ குலூபினா, ஈமானை எங்கள் உள்ளங்களில் அலங்கரி. வ கர்ரிஹ் இலைனல் குஃப்ர் வல் ஃபுசூக் வல் இஸ்யான். அவுலியாக்களுடைய பேர் சொல்லுகின்றவர்களே, பாவம் செய்யாமல் வாழுங்கள். லாசிமு சுஹபத் ஸாலிஹீன். கௌஸ் நாயகம் செய்த ஒரு உபதேசம். இது எப்ப செஞ்ச உபதேசம் தெரியுமா? அவர்கள் செய்த கடைசி மஜ்லிஸில் செய்த உபதேசம். எத்தனை மஜ்லிஸ்கள் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். கடைசியாக அவர்கள் பேசிய மஜ்லிஸின் வார்த்தை ஃபத்ஹுர் ரப்பானி போன்ற கிதாபிலே, லாசிமு சுஹபத் ஸாலிஹீன். என் முரீதுகளே, உங்களிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை கௌஸ் நாயகம் நான் சொல்லுகிறேன், லாசிமு சுஹபத் ஸாலிஹீன், நல்லோர்களுடைய தொடர்பை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். வப்தஇது அனித் துனூப், பாவத்தை விட்டும் தூரமாகுங்கள். வஃஅலு அல் கைராத், முடிந்தவரை நன்மைகளை செய்யுங்கள். வஅரிது அன் ஸீனத்தித் துன்யா, உலகத்தினுடைய பிரியம் அலங்காரத்தை விட்டும் புறக்கணியுங்கள். ஏன்? அத்துன்யா அல் ஃபானியா, இந்த துன்யா அழியக்கூடியதுங்க, இந்த பிரியமும் அழியக்கூடியது. நான் அழியாதவன், என் பிரியமும் அழியாதது. துன்யாவை பிரியம் வைத்தால் துன்யாவும் அழிஞ்சு போடும், அதில் பிரியமும் அழிஞ்சு போடும். நான் அழியாதவன், என்னை நேசியுங்கள், என் பிரியமும் அழியாதது. கௌஸ் நாயகம் சொல்லி தருகின்றார்கள், வஸ்தஇது லில் ஆகிரா, மறுமைக்காக தயாராகுங்கள். உங்கள் சிந்தனைகள் என்றும் அலிநாயகம் சொன்னார்களே, என்ன சொன்னாங்க பாருங்க, குன் ஃபித் துன்யா பி பதனிக், துன்யால எப்ப ஈடுபட்டாலும் உடலை கொண்டு ஈடுபடு. வஃபில் ஆகிரத்தி பி குலூபிக்,
மறுமையில் ஈடுபட்டால் உள்ளத்தோடு ஈடுபடுகின்றார்கள். நம்ம தொழுகைக்கு போனால் உள்ள வரமாட்டுதுங்க, உள்ளம் வரமாட்டுது, உடல் மட்டும்தான் ஹாசிராக இருக்கிறது. அவுலியாக்கள் யார் தெரியுமா? துன்யாவை தீனாக மாற்றினார்கள். நாம் தீனை துன்யாவாக மாற்றிவிட்டோம். கௌஸ் நாயகம் அவரிடத்தில் காசு பணங்கள் இருக்கிறது, அந்த துன்யாவை தீனாக ஆக்கிவிட்டார்கள். ஆனால் நாம் தீன் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டாலும் அதை துன்யாவாக மாற்றி விடுகிறோம். எனவே தான் பெருமானார் சொன்னார்கள், நிஅமல் மாலு சாலிஹ் லிரஜுலி சாலிஹ். காசு எல்லாருக்கும் கெட்டது கிடையாது, நல்ல மனிதனுக்கு நல்ல காசு நல்லது என்றார்கள் பெருமானார். எனவே காசு இருக்க வேண்டிய இடம் கௌஸ் நாயகத்துடைய தர்பார். எனவே தான் அவர்களிடத்தில் அல்லாஹ் காசு பணங்களை கொட்டி இருந்தான். ஆனாலும் அவர்கள் சொன்னார்கள், லா தும்திரு அஸ்ஸமா தஹபன் வலா ஃபில்லத்தன். இந்த வானம் உங்களுக்கு தங்கத்தை தராது, வெள்ளியை தராது. உக்ருஜு தத்லுபு ரிஸ்கல்லா. அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி போங்கன்னாங்க. தான் கையில கலப்பை எடுத்துட்டு சொன்னாங்க, நானும் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி போகின்றேன் என்றார்கள் கௌஸ் நாயகம். வீட்டில் சொகுசா படுத்துக்கிட்டு கௌஸ் நாயகம் சாப்பிடலைங்க. கையெல்லாம் காப்பா போடிச்சு, வீங்கி போடிச்சு. அவர்கள் களைத்து களைத்து உழைத்து உழைத்து ஹலாலான உணவை தன் வாழ்நாள் கொடுக்க சாப்பிட்டார்கள் என்ற வரலாறு அவருடைய மகனார் சொல்லித் தருகின்றார்கள் அப்துல் வஹாப். எனவே நாம் கௌஸ் நாயகத்துடைய உபதேசங்களை நாம் நம்முடைய உள்ளங்களில் பதிய வைக்க வேண்டும். மாறுகின்ற இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். நேற்று வருகின்றவர்களை மறந்து விட்டார்கள், இந்த உலகம் மறந்து கொண்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த உலகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? நாசூத், மறக்கக்கூடிய உலகம். நம்மையும் ஒரு நாள் மறந்து விடுவார்கள். மறக்காதவர்களை நீங்கள் மறக்காதீர்கள், நீங்களும் மறக்கடிக்கப்பட மாட்டீர்கள். அல்லாஹு தாலா கௌஸ் நாயகத்துடைய பரக்கத்தை கொண்டு நாம் எல்லாம் நபிமார்கள் என்ன துவா கேட்டாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நயீம். அல்லாஹ் எனக்கு உலகத்தில் சொந்தப்பத்தங்களை, அல்லாஹ் எனக்கு உலகத்தில் இன்பத்தை தராதே, என்னை வாரிசாக ஆக்கு சொர்க்கத்திற்கு. வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நயீம், சொர்க்கத்தின் வாரிசுகளில் என் பெயரையும் ஆக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். நாமும் மறுமைக்காகத்தான் வாழ வேண்டும். துன்யா நிர்பந்தமானது. நபி சொன்னார்களே, அத்துன்யா அக்பலத் வ அத்பரத். இந்த துன்யா முன்னோக்கியும் வரும் பின்னோக்கியும் செல்லும். துன்யாவுடைய வேலையே அது ஓட ஓட முன்னோக்கும் பின்னோக்கும். நீங்கள் அதற்கு பின்னால் போகாதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தாலா இந்த மாறுகின்ற உலகத்தில் மாறாத இறைநேசர்களை நாம் நினைக்கக்கூடிய, அவர்களை பற்றி பேசக்கூடிய, அவர்களுக்காக நாம் வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கியாமத் வரை தந்து கொண்டே இருப்பானாக. அவருடைய பிரியங்களை என்றும் நம்முடைய உள்ளங்களில் வைக்கக்கூடிய பாக்கியத்தையும், நம்முடைய சந்ததிகள் நாம் பெற்ற இன்பங்களை நம் சந்ததிகளும் பெறுகின்ற பாக்கியத்தை, எப்படி அவர்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு வாழ்ந்தார்களோ அது போன்று வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவரும் தருவானாக. குறிப்பாக நம்முடைய உள்ளங்களிலே, எல்லா உள்ளங்களிலும் அல்லாஹ்வுடைய அந்த நேசங்கள் பிரியங்களை தாண்டி ஒரு முஸ்லிமை பார்த்தால் விரோதம் குரோதம் இல்லாமல் பார்க்கக்கூடிய பாக்கியம், சிரித்து வாழுகின்ற பாக்கியம். கௌஸ் நாயகம் யாராவது மஜ்லிஸில் கவலையாக இருந்துட்டாங்கன்னா, அவன் மஜ்லிஸ் முடிச்சோன்னு கூப்பிட்டு கேட்பாங்களாம், உன் மூஞ்சில் நேற்று இருந்த சிரிப்பு காணலாங்க. இன்னைக்கு என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமாங்க? யார்கிட்டயாவது சொல்லுங்களேன். மஹல்லால எத்தனை பேர் இருக்கிறாங்க? எவ்வளோ பேர் வருத்தத்தில் இருக்கிறாங்களங்க. யாரையாவது ஒருத்தரை பார்த்து, ஏன்பா உன்னுடைய முகம் கவலையாக இருக்கிறது கேட்டிருப்போமா? கௌஸ் நாயகம் முகத்தை எல்லாம் பார்ப்பார்கள். அவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு கேட்பாங்க, நேற்று உன் மூஞ்சில் இருந்த சிரிப்பு இன்னைக்கு காணுமேன்னு சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், நான் கடனாக இருக்கின்றேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், என் மனைவி உடம்பு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது கௌஸ் நாயகம் உடனே அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பார்கள். அவருடைய கவலையை போக்குவார்கள். இதுவும் கௌஸ் நாயகத்துடைய வாழ்க்கை தான். எனவே எல்லா உம்மத்துடைய முகத்தை சந்தோஷமாக ஆக்குவதற்கு எப்படி கௌஸ் நாயகம் சொன்னாங்க, ஃபரஹி பி ஃபரஹிக்கும், என் முரீதுகளே உங்கள் முகத்தின் சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம், உங்கள் வளர்ச்சி என் வளர்ச்சி, உங்களுடைய உயர்வு என் உயர்வு சொல்லிவிட்டு கடைசியில் சொன்னார்கள், வஹம்மி பி ஹலாகிக்கும், என் முரீதுகளை நீங்கள் தோற்று விட்டால் எனக்கு வருத்தம் தான், நீங்கள் கவலையாக இருந்தால் எனக்கும் கவலைத்தான். கௌஸ் நாயகம் சொன்னதை போல நாம் எல்லாம் ஒரே சில்சிலா, காதிரியாவாக, சிஷ்தியாவாக, ஒரே குடும்பமாக வாழக்கூடிய நாம் நமக்கு மத்தியில் குரோதங்கள் விரோதங்கள் இல்லாமல் எல்லாம் பிரியர்களாக நேசர்களாக வாழுகின்ற பாக்கியத்தை, அவருடைய பேர்களை சொல்லுகின்ற தகுதிகளை அல்லாஹ் இந்த உலகில் தந்ததை போல நாளை மறுமையிலும் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் கபூலாக்கி கொள்வானாக. சிறியவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், பெண்கள் எல்லாம் மழையும் பொருட்படுத்தாமல் வருகை தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அனைவரையும் கபூலாக்கி வந்த நோக்கத்தை முழுமையான முறையில் நிறைவேற்றி தருவானாக. இந்த மஜ்லிஸை
வருடம் வருடம் போய்விட்டு ஏற்பாடு செய்தவர்களை அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. அவர்கள் அவருடைய உள்ளங்களிலே அவருடைய ஹாஜத்துகளை அல்லாஹ் முழுமையான முறையில் நிறைவேற்றி தருவானாக. வ ஆஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.